அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் இரண்டாவது இயலாக இருக்கக்கூடிய வேற்றுமை இயல் என்பது குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொல்காப்பியர் தன்னுடைய நூலை சிறந்த கட்டமைப்பில் அமைத்திருக்கிறார். அது மிகவும் ரொம்ப பார்த்து வியப்படைய வேண்டியதாக இருக்கிறது. பிற்காலத்து இலக்கண நூல்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கட்டமைப்பு இல்லை. ஓரளவு கட்டமைப்புடைய நன்னூல், ஆனா பிற பல நூல்களெல்லாம் இந்த கட்டமைப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சில நூற்பாக்களை எழுத்து பெறலாமல் நன்னூலார் அப்படியே கொண்டிருக்கிறார். எழுத்து பெறலாம் சில நூற்பாக்களை கொண்டிருக்கிறார். பின்னால வந்தவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, இலக்கண விளக்கம் எழுதிய வைத்தியநாத நாவலர் போன்ற ஆசிரியர்கள்லாம் தொல்காப்பியத்திலிருந்து 250 நூற்பாக்களை அப்படியே எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால தொல்காப்பியம் மிகச்சிறந்த நூல். கட்டமைப்பு என்று நான் சொன்னேன். ஒரு அதிகாரத்திற்கு எழுத்ததிகாரம் என்றால் 9 இயல், சொல்லதிகாரம் என்றால் 9 இயல், பொருளதிகாரம் என்றால் 9 இயல். ஆக 27 இயல்கள்ல ஒரு மொழியினுடைய எல்லா பகுதிகளையும், மொழியினுடைய பகுதி மட்டுமல்ல, பின்னால் இருக்கக்கூடிய பொருளதிகாரத்துல வாழ்வின் இயல் எவ்வாறு இருக்க வேண்டும், அது எவ்வாறு சித்தரிக்கப்பட வேண்டும், அது எவ்வாறு இலக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு உட்பட 3 அதிகாரங்களில் ஒரு 27 இயல்களில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கூர்த்த அறிவும் மிக நுணுக்கமான ஒரு ஆராய்ச்சி திறனும் உடைய ஒரு இலக்கண ஆசிரியரை பார்ப்பது அறிவு. இப்ப நாம அந்த வகையில் சொல்லதிகாரத்திற்குரிய இரண்டாவது இயலாகிய வேற்றுமை இயலில் நாம் வேற்றுமைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதுக்கும் நன்னூலுக்கு என்ன வேறுபாடுன்னா, இங்க அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கிளவியாக்கம் என்பதனை முடித்து வேற்றுமையினார். கிளவியாக்கம் எதை பற்றி சொல்லுகிறது? தொடர் அமைப்பு பற்றி சொல்லுகிறது. அதிலே வினாவை பற்றி, விடைகளை பற்றி எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சொன்னார். அது பாலி எய்து எப்படி வேண்டும், திணை எய்து எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். வழுவும் வடா நிலையும் சொன்னார். வலு அமைதிகளை உரையாசிரியர்கள் காட்டினார். இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தபடி என்ன சொல்லியிருக்கிறவர்னா, 4 வகை சொற்களை தொடங்கி இருக்கணும். பெயரியல், இணையியல், இடையியல், உரியல் என்று 4 இயல்களை தொடங்கி இருக்கணும். அப்படி தொடங்கல தொல்காப்பியர். என்ன செய்தார்? முதல்ல பெயரில் தொடங்குவதற்கு முன்னால வேற்றுமைகளை தொடங்கினார். ஏனென்றால் இந்த வேற்றுமை தான் பெயருக்குள்ள இலக்கணங்கள்ல 3 இலக்கணங்கள்ல ஒன்று வேற்றுமை உருவு ஏற்றல். இணைச்சொல் வேற்றுமை உருவு ஏற்காதுன்னு பார்த்தோம். அதனால பெயருக்குள்ள இலக்கணத்துல இந்த 3 இலக்கணத்தையும் இந்த வேற்றுமையில சொல்லிட்டு அதற்கு பிறகு அடுத்தபடியாக பெயரியல் தொடங்குறார். நன்னூலார் என்ன பண்ணியிருக்காரு? பெயரில சொல்லிட்டு வேற்றுமைகளுக்கு போறார். ஆனாலும் கூட தொல்காப்பியருடைய கருத்தை தான் தழுவி கொள்கிறார். இப்ப நாம 3 வேற்றுமைகளை பார்த்திருக்கிறோம். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை. தொல்காப்பியர் சொல்லுகிற போது 1, 2, 3 என்று எண்ணுவதை விட அந்தந்த வேற்றுமை உருவே சொல்லி கூ என பெயரிய வேற்றுமை கிளவி, உடு என பெயரிய வேற்றுமை கிளவி என்று சொல்லுவார். இந்த வேற்றுமை உருவையே சொல்லி அந்த உருவுடைய பெயரை உடைய இந்த வேற்றுமை என்று சொல்லுவார். அதனால இப்ப 3ஆவதிலிருந்து முதல்ல 3ஆவது பார்த்துட்டோம். இருந்தாலும் சுருக்கமாக பார்ப்போம். 3ஆம் வேற்றுமை என்பது 2 பொருளில் வரும். ஒன்று வினை முதல், இன்னொன்று கருவி. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இத பிற்காலத்து இலக்கணமார் என்ன சொல்லிட்டாங்க, இந்த வினை முதல்ங்கிறத வினை செய்வான்னு பொருள். இந்த வினை முதல் என்பதனை கருத்தா அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தா, கருத்தா, அது வர சொல்லு. அதே போல கருவி என்பதனை காரணம் என்று சொன்னார்கள் பின்னை இலக்கண நூலார். நமக்கு தொல்காப்பியர் ரொம்ப அழகான தமிழ் சொற்களை சொல்லியிருக்கிறார். வினை முதல் கருவி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வினை முதல் என்றால் அது ஒடு உருவோட வரும். இந்த வேற்றுமைக்கு என்ன? ஒடு இருக்கிறது, ஆள் 4 உருவுகள் இருக்கின்றன. 4 உருவுகள் என்பது உண்மையிலே 2 உருவுகள் தான். ஆளும் ஆணும் ஒன்றுதான். அது புணர்ச்சி வேற்றுமையினால வரக்கூடியது. ஒடு ஓடு அதே போலதான்.
ஆகவே அதுல நமக்கு வினை முதலுக்கு ஒடு உருவு வரும். அவனோடு உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு கேட்கிறோம். இந்த ஒடுங்கிறது வினை முதலுக்கு வந்தது. அவனோடு உனக்கு என்ன பேச்சு, அவனோடு உனக்கு என்ன உறவு, அவளோடு உனக்கு என்ன செயல் என்றெல்லாம் கேட்கிற போது ஒடு என்ற உருவு வினை முதலோடு வரும். ஒரு ஆள் அங்க தேவை, அதனால வினை முதலோடு வரும். கருவி என்பது என்ன? இந்த வினை முதல் செயல்படுவதற்கு கொள்ளக்கூடிய கருவி, அதை உணர்த்துவதுதான் இந்த கருவி வேற்றுமை. கல்லால் எறிந்தான், எதனால் எறிந்தான்? கல்லால் எறிந்தான். சொல்லால் சுட்டான், சொல்லினால் சுடுவேன் அல்லது இல்லி நான் ஆற்றற்கு மாசென்று வீசினேன் என்று சீதையினுடைய கூற்றாக கம்பர் சொல்லுவார். இந்த கம்பர் இந்த வேற்றுமை உருவுகளை எல்லாம் மிக மிக அழகா செய்திருக்கார். பெரிய ஆராய்ச்சி செய்யறவங்கெல்லாம் கூட கம்பன் இவ்வாறு வேற்றுமை உருவுகளை கையாண்டிருக்கிறான் என்று ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். அவ்வளவு அழகாக அதுல ஒரு இடம் இது, சொல்லினார் சுடுவேன். இந்த இலங்கையை நான் ஒரு வார்த்தையாலே ஒரு சொல்லாலே சுட்டுடலாம். அது எனக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது. ஆனால் ராமன் என்று என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும், அதுதான் எனக்கு குடிச்சு பெருமை. அதனால நான் காட்டுறேன். அங்க சொல்லினா ஆள் உருவு அப்படி வந்தது, கருவி சொல்லினால் சுடுவேன் என்று. சரி, அடுத்தது இப்ப கருவி என்று வருகிற போது அது 3 வகையான கருவி என்று பிற்காலத்து இலக்கண நூலார் சொன்னார். அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். என்ன அது? முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். காரணம்னாலும் கருவினாலும் ஒன்றுதான். முதற் கருவி, துணை கருவி, நிமித்த கருவி. முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று நன்னூலாசிரியர் காட்டுகிறார். அதை பார்ப்போம். இப்ப மண்ணால் என்ற குடம் என்பதை அந்த காலத்துல எல்லா உரையாசிரியர்களும் இதை காட்டுகிறார்கள். மண்ணால் என்ற குடம், ஆள் உருவு. அதான் எது முதற் காரணம்? மண் முதற் காரணம். இரண்டாவது, மண்ணு தானே ஒரு குடமாயிடுமா? அதை பிசைஞ்சு உருட்டி அதை சக்கரத்துல வைக்கணும். இந்த சக்கரத்தை அப்படி சுட்டுகிற போது வேகமாக அந்த சக்கரம் சுழலுகிற போது அந்த பாண்டம் உருவாகிறது. அதனால சக்கரம் ஒரு துணை காரணம், மண் முதற் காரணம், சக்கரம் துணை காரணம். அடுத்தது செய்வது யாரு? குயவன். ஆகவே அவன் நிமித்த காரணம். அவனை கொண்டுதான் இந்த செயலே நடக்கிறது. அவன் நிமித்த காரணம். இப்ப இந்த எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்க்கணும்னா, இதே போல இதற்கு சமமான எடுத்துக்காட்டுகளை எல்லாம் நாமே சொல்லி பார்க்கலாம். தமிழால் என்ற கவிதை அப்படின்னு சொல்றோம். தமிழால் என்ற கவிதைக்கு அரசன் பாராட்டினான் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அந்த தமிழால் என்ற கவிதைங்கிறது தமிழ் முதற் காரணம். அந்த பாவலன் இருக்கிறான பாடியவன், அவன் நிமித்த காரணம். அதற்கு பிறகு அதை ஆதரித்த அரசன் இருக்கிறான அவன் துணை காரணம். சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடினார் என்று சொல்கிறோம். சேக்கிழாரால் பெரிய புராணம் பாடப்பெற்றது அப்படின்னு சொல்லுகிற போது சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடியிருக்கிறார். அவர் தான் நிமித்த காரணம். அதே போல மண்ணால் என்ற குடம் என்பது போல சேக்கிழாரால் பெரிய புராணம் பாடப்பெற்றது. பெரிய புராணம் என்பதுதான் இங்க மிக முதற் காரணம். அதனை அவர் பாடியிருக்கிறார். அதெல்லாம் இவ்வாறு பார்த்தோம். அதனால 3ஆம் வேற்றுமைக்கு இந்த வகையான 2 வகையாக அதனை தொல்காப்பியர் பிரித்தார். ஒன்று வினை முதல் அல்லது கருத்தா, இன்னொன்று கருவி அல்லது காரணம். இந்த 2இன் காரணமாக 2 பிரிவு வரும். சரி, இந்த வேற்றுமையை உணர்த்தக்கூடிய பொருள்களை இப்ப பார்க்கிறோம். நம்ம என்னென்ன பொருள் பற்றி வரும் என்று. அதனின் இயறல். இயறல் என்றால் இயலுதல், அத சமைத்தல். மண்ணால் என்ற குடம் என்பது அதனின் இயறல். சரி, அதே போல அதற்றகு கிளவி அப்படின்னு வரும். அதற்றகு கிளவி அறிவால் அமைந்த சான்றோர் அப்படின்னு வருது. அறிவினாலே அமைந்தவர்கள். எதனால் அமைந்தவர்கள்? அறிவினாலே அமைந்த சான்றோர். சான்றோர் என்றால் அறிவுடையவர்கள் என்று பொருள். சரி, அதன் வினைப்படுதல்.
ஒரு வேறொன்றினாலே நாம் பாதிக்கப்படுதல் அல்லது ஆக்கம் பெறுதல் ஆகியவையெல்லாம் இதுல வரும். நாயால் கடிக்கப்பட்டான் என்று சொல்லுகிற போது நாயால் போட்பட்டான் அல்லது நாயால் கடிக்கப்பட்டான் என்றால் அதன் வினைப்படுதல். பிறகு அதன் ஆதல், இதனால்தாங்க நான் உருப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். வாணிகத்தான் ஆகினான் அப்படின்னா வாணிகத்தால் செல்வன் ஆகினான் என்று பொருள். பால் உருவு எப்படி வந்திருக்கிறது? அதனின் ஆதல். பிறகு அதனில் கோடல், கோடல் கொள்ளுதல். கொள்ளுதல் என்பது தொழிற்பெயர். கோடல்ங்கிறது முதல் நிலை பிரிந்த தொழிற்பெயர். இந்த வேறுபாட்டை கொஞ்சம் நடுவில் வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கணத்துல ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி இது. என்னுடைய அந்த இலக்கண நூல்லையும் நான் தெளிவு செய்திருக்கிறேன். அந்த இலக்கண நூலை இப்ப படிக்கிற அயல்நாட்டில் இருக்கிறவங்க, மலேசியா, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு கீழே போய் எளிமையா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த இலக்கண நூல்ல அதை நான் சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் உங்களுக்கு சொல்றாங்க. அதுல இருக்கிற செய்திகள் எல்லாவற்றையும் நான் வரிசையா சொல்லி கொண்டுதான் வருகிறேன். கொள்ளுதல் என்பது தொழிற்பெயர். இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா சொல்லணும் அப்படின்னா அல்லியத்து தொழிற்பெயர். கொள்ளுதல் அல்லியத்து தொழிற்பெயர். இந்த கொள்ளுதல் என்பது கோள் என்று வருகிற போது அல்லது கோடல் என்று வருகிற போது இந்த கோ என்ற குடில் நெடிலாக நீண்டது, நெடிலாக திரிந்தது. அதனால முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று சொல்லுவோம். படுதல் என்பது ஒரு தொழிற்பெயர். பாடு, என்ன பாடு பெற்றிருக்கிறேனா அப்படிங்கிறான். பாடு என்பது முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். அதனால இவ்வாறு வரக்கூடிய தொழிற்பெயர்கள், அல்லியத்து தொழிற்பெயர்லாம் இப்படி முதல் நிலை தெரிந்து நீடும் முதல் கோடல் என்று வரும். அதனில் கோடல். பிறகு அதனோடு மயங்கல். இந்த மயங்கல்னா கலத்தல் பொருள். நாம் முன்பும் பல சமயத்தில் சொல்லியிருக்கிறேன். இரண்டு பொருள்கள் ஒன்றாக கலப்பது மயக்கம் என்று பொருள். முன்னாடி வேற்றுமை மயங்கியல்னு ஒரு இயல் படிக்க போறோம். ஒரு வேற்றுமையும் இன்னொரு வேற்றுமையும் இரண்டு சேர்ந்து ஒன்றாக மயங்குவது. அதனுடைய இடத்துல இது, இதனுடைய இடத்துல அது. அவ்வாறு வருவது வேற்றுமை மயக்கம். அதே போல நாம் போன வகுப்புல கூட சொன்ன மயக்கும் மாலை பொழுதேனி போன்னு ஒரு திரைப்பட பாட்டுல அந்த காலத்துல எழுதியிருந்தாங்க. அது மயக்குதல் என்றால் இரண்டு பொழுது ஒன்னா கலக்கிற இடம் அந்த மாலை பொழுது. அதாவது பகலும் இரவுமாகி இரண்டு பொழுதுகள் கைகோக்கின்ற இடம் தான் அந்த மாலை. மாலை என்றாலே மயங்குதல் என்று பொருள், கலத்தல் என்று பொருள். பல்வேறு பூக்கள் ஒன்றாக கலப்பதற்கு பெயர் மாலை, பூமாலை என்றெல்லாம் வரும். சரி, அதனோடு மயங்கல் என்று சொல்லுகிற போது எள்ளோடு கலந்த அரிசி சொல்கிறோம். ஒடு உருவு வருகிறது. மூன்றாம் வேற்றுமை எள்ளோடு கலந்த அரிசி. எள்ளும் அரிசியுமா கலந்திருக்கு. அதை பிரித்து எடுக்கலாம். எள்ளையும் அரிசியும் பிரித்து எடுக்கலாம். சில சமயங்களில் சில பொருட்கள் கலந்ததனை பிரிக்க முடியாது. இப்படி என்று கேட்டா சுண்ணாம்பு கொண்டு போய் மஞ்சளோடு சேர்க்கிறோம். அதற்கு பிறகு அதை சேர்த்த பிறகு அதை பிரித்து எடுக்க இயலாது. அதனால இவ்வாறு சேர்வதில் இரண்டு வகையான சேர்க்கை இருக்கிறது. இங்க இந்த எள்ளோடு கலந்த அரிசின்னா அது பிரித்து எடுக்கலாம். எள்ளோடு விரவிய அரிசி, எள்ளோடு கலந்த அரிசி. அடுத்தது அதனோடு இயைந்த ஒரு வினை கிளவி. ஒரு ஒற்றுமை உடைய ஒரு தொழிலுக்கு ஒன்றாக சேருதல். ஆசிரியனோடு வந்த மாணவன். யாரோடு வந்தான்? ஆசிரியனோடு வந்தான். மாணவனோடு வந்த ஆசிரியன்னு சொல்லக்கூடாது. இந்த ஒடு உருவு உயர்ந்ததன் நேற்றேன்னு சொல்லுவார். ஒடு உருவு உயர்ந்ததை குறிக்கணும். ஆசிரியனோடு வந்த மாணவன் என்று சொல்ல வேண்டும். மாணவனோட ஆசிரியர் வந்து மாணவனை ரொம்ப உயர்த்தி கூறுகிறார்கள் என்று பொருள். அடுத்தது அதனோடு இயைந்த ஒரு வினை கிளவி. ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆசிரியர் மாணவன் ரெண்டு பேருக்கும் ஒரே குறிக்கோள் தான், ஒரே தொழில் தான். அவர் பாடம் சொல்லுவார், இவர் கேட்பார். அதனால அவ்வாறு வேட்கை உடையவனாக, கேட்பதிலே வேட்கை உடையவனாக இருப்பவனுக்கு பாடம் சொல்லுதல் என்பது மிகவும் இனியது. அது தொல்காப்பியத்தில் உரையாசிரியரே ஒரு இடத்துல சொல்றார். எல்லாரும் வேட்ப முடிதல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதனால ஆசிரியனோடு வந்த மாணவங்கிறது ஒரு வினை. ஒரு வினை பற்றி ரெண்டு பேர்.
ஆனா மலையோடு பொருந்த மால் யானைங்கிறது மலை வேற யானை வேற, ரெண்டுக்கும் மாறுபாடு இருக்கிறது. மலையை போய் முட்டுது யானை. மலையோடு பொருந்த மால் யானை, மால்னு பெரியதுன்னு பொருள். மலையோடு பொருந்த மால் யானைங்கிறதுல வேறு வினை கிளவி. ஆசிரியனோடு வந்த மாணவன் என்பது ஒரு வினை கிளவி. மலையோடு பொருந்த மால் யானை என்பது வேறு வினை கிளவி. பிறகு அதனோடு இயங்க ஒப்பல் ஒப்புரை. என்ன நுட்பமான ஒரு இலக்கணம்னு பாருங்க. ஒப்பு அல்லாத ஒப்புரை. ஒப்பு அல்லாத ரெண்டு பொருள்களை ஒப்புமைப்படுத்தி சொல்லுவது எப்படின்னு கேட்டா, உன்னோடு இரும்பனையர் உன்னோடு பிறர். பேரரசனை பார்த்து ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்குவோம், பேரரசனே உன்னோடு பாண்டியனை பற்றி எண்ணுவது தங்கத்தோடு இரும்பை சேர்த்து வைத்து எண்ணுவது போல. அப்படின்னா தங்கமும் இரும்பும் ஒப்பு ஆகுமா? ஒப்பு ஆகாது. இந்த இடத்துல ஒப்பு இருக்குன்னு கேட்டா, எப்படி அது ஒப்பு ஆகாதோ அது போல நீங்க ரெண்டு பேரும் ஒப்பு ஆக மாட்டீங்கன்னு சொல்றான். இது பேரும் ஒப்பு அல் ஒப்புரை. ஒப்பு அல்லாதவற்றை ஒப்பாக ஒரு காரணம் பற்றி ஒப்பாக சொல்லுவது ஒப்பல் ஒப்புரை. இதை கொஞ்சம் உரையாசிரியர்கள்லாம் விளக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த காலத்துல எல்லாவற்றுக்கும் விளக்கம் எழுதி கொண்டே போவதற்குரிய கருவி காரணங்கள்லாம் இல்லை. ஒப்பல் ஒப்புரை. அடுத்தது நான், இந்த சொல்ல நான் நினைத்து இன்புறுவது வழக்கம். இது வழக்கில் இருக்கிறது இன்றும் கூட. இன்னார் இனியார்னு இல்லாம பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இன்னார் இனியார்னு பாருங்க, ரெண்டு மாறுபட்ட சொற்கள். இன்னார்னா இன்னவர்னு இன்னுங்கிற பொருள் இல்லை, அது இனியவர்ங்கிற பொருள். என்ன இன்னார் இனியார். இனியார்னா அதாவது இன்பம் பயவாதவர்கள், இனிமையை தராதவர்கள் என்று எதிர்மறை சொற்கள். அதுபோல இன்னான் இத்தகையவன் அப்படின்னு சொல்லுது. தன்னார் கொத்தை காலால் முடவன். காலால் முடவன். இன்னான் இத்தகையவன், இத்தகைய பண்பினன். கண்ணார் கொத்தை, கொத்தைன்னு குருடு, கண்ணினால் குருடு. அதே போல காலால் முடவன், காலினால் முடவன். அதனால உறுப்பு குறை என்பது உருப்பறை என்று சொல்லப்படும். உதாரணத்துக்கு பின்னால படிக்க போறோம். உருப்பறை, உறுப்பு அறை போகுதல், அற்று போகுதல், உறுப்பு அறை என்று வரும். அதனால கண் காது ஆகிய இந்த உறுப்புகள்லாம் குறைவுபட்டால் அதற்கு பேர் உருப்பறை என்று பெயர். கண்ணார் கொத்தை காலால் முடவன். இதை இளம்பூர்ணர் காட்டக்கூடிய எடுத்துக்காட்டு. அடுத்தது இன்னான் ஏது. ஏதுன்னா காரணம். வாணிகத்தானாங்கள் மாதிரி முயற்சியார் பிறந்த சொல் அப்படின்னு சொல்லுகிறோம். அது ஏது, காரணம் பற்றி வரும். ஈங்கென வருவும் இவ்வாறாக ஈங்கு என வருங்கிறதுக்கு நச்சனார்க்கிரியர் பிறவும் சேர்த்தெழுதார். இது போல வரக்கூடிய பிறவும், மதியோடு ஒக்கும் முகம் என்று ஓமையால் வரக்கூடியனவும் எழுதுவார் அவர். அவ்வாறு வருவனை எல்லாம் மொத்தம் எத்தனை 10 வந்திருக்கும். இந்த 10 பொருண்மைகளில் வருவதுதான் இந்த வேற்றுமை. அதாவது கருவி வேற்றுமை, கருத்தா வேற்றுமை என்று சொல்லக்கூடிய 3ஆம் வேற்றுமை. மண்ணாளி என்ற குடம் என்பது கருவி வேற்றுமை. அதே போல ஆசிரியரோடு வந்த மாணவன் என்று சொல்லுகிற போது அது கருத்தா வேற்றுமை. கருவி கருத்தா என்ற 2 பொருள்களில் நிகழும் இந்த கீழ்கண்ட பொருள்களை இந்த 10 பொருண்மைகளில் அது பயின்று வரும் என்று பார்த்தோம். 2 வகைப்படும் 10 பொருண்மைகளை பெற்று வரும் என்று பார்த்தோம். அடுத்தது 3ஆவதற்கான உருவு என்று நன்னூலார் சொல்லுகிற போது ஆளான் ஒடு ஓடு என்று சொல்லுவார். இங்க மிக அருமையாக அதில் சொல்லியிருக்கிறார். ஒடு என்பது கருவி வேற்றுமை, ஆள் என்பது கருவி வேற்றுமை, ஒடு என்பது உடனிலைக்கு பொருள் வேற்றுமை என்று சொல்லியிருக்கிறார். அதை பார்த்தோம். சரி, ஆளான் உருவுகள் தம்மையேற்ற பெயர் பொருளை கருவி பொருளாகவும் கருத்தா பொருளாகவும் வேறுபடுத்தும் மனத்தோடு வாய்மை மொழியும். வாய்மை சொல்லுகிற போது உள்ளத்தோடு ஒன்றை சொல்ல வேண்டும் என்பது பொருள். அந்த இடத்துல ஒடு என்பது 3ஆம் வேற்றுமை உருவு.
மண்ணாலாகிய குடம் என்பது கருவி பொருள்ல வந்தது, தச்சனாலாகிய கோயில் என்பது கருத்தாவால் வந்தது என்று ஆறுமுக நாவலர் நன்னூல் உரையில காட்டுவார். அதனால 2 வகையாக இந்த வேற்றுமை நடக்கும் என்று பார்த்தோம். சரி, இதுக்கு அதனின் இயல் அதற்றகு கிளவி அப்படின்னு வந்தது 10 காட்டியிருக்கிறார். நாம சில எடுத்துக்காட்டுகள் நீங்கள் வேற எடுத்துக்காட்டுகள் எழுதி பார்க்கணும். இதெல்லாம் அவர்கள் காட்டிய எடுத்துக்காட்டுகளே நாம தொடர்ந்து 7-8 நூற்றாண்டுகளாக அப்படியே எழுதி கொண்டு வருகிறார்கள். மாற்றி எழுதணும், அப்பதான் நமக்கு விளங்கும் என்று விளங்கிற்று என்று பொருள். எடுத்துக்காட்டுக தமிழால் ஆகிய செய்யுள் என்று சொல்லுகிற போது தமிழ் சார்ந்தோரால் செய்யப்பட்ட செய்யுள், அது அதனின் ஆதல், தமிழால் என்ற செய்யுள். அப்படி காட்டும் போது நம்முடைய மன உணர்ச்சி, நம்முடைய ஈடுபாடு எல்லாம் தெரியும். தமிழால் ஆகிய செய்யுள். அதே போல அன்பினால் அமைந்த பெரியோர், அது அதற்றகு கிளவி. அதே போல அதன் வினைப்படுதல், ஆசையால் துன்பப்பட்டான், அது அதனின் ஆதல், முயற்சியால் உயர்ந்தான். பிறகு அதனில் கோடல், உழைப்பால் கொண்ட வருவாய். அதனோடு மயங்குதல், பகலோடு இரவு, பகலோடு வந்த இரவு, அதனோடு மயங்கல். அதே போல அதனோடு இயைந்த ஒருவினை கிளவி சொல்லுகிற போது யானையோடு வந்த குதிரை என்று படைக்குரிய பொருள்கள், யானையோடு வந்த குதிரை. அதே போல வேறு வினை கிளவி கோவலனோடு வந்த கொலைஞர், அது அந்த இடத்துல ஒடு என்பது வேறு வினை கிளவி. ஒப்பல் ஒப்புரை, நீரோடு நெருப்பு அணையன் என்று சொல்லுகிற போது நீரு நெருப்பு எப்படியோ அது போல அவனும் இவனும் என்று சொல்லுகிற போது இவ்வாறெல்லாம் வரும் என்று பார்த்தோம். அதனால 3ஆம் வேற்றுமையை பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே முன்பே பார்த்ததுதான். 4ஆம் வேற்றுமைக்கு இப்போது போகிறோம். 4ஆகுவதே கூ என பெயரிய வேற்றுமை கிளவி. கூ என்பது குறில், கூ என்பது வேற்றுமை உருவு. எப்பொருளாயும் கொல்லும் அதுவே, அது கொடுத்தல் பற்றி வருவது. அவனுக்கு கொடுத்தேன், இவனுக்கு தந்தேன் என்றெல்லாம் வரும்போது கொல்லும் அதுவே, கொல்லுதலை குறித்தது. எப்படி 4ஆவதற்கு அவர் நன்னூலார் ஆசிரியர் காட்டுவாரு, 4ஆவதற்கு உருவாகும் கூவே, அது கொடை, பகை, நேர்ச்சி, தகவு, அதிராதல், பொருட்டு, முறை என்று இந்த பொருள்கள் வரும்னு அவர் சொல்லுவார். அதே பொருளை தான் பின்னாடி தொல்காப்பியர் இப்ப விரிவாக சொல்வதுன்னு நன்னூலார் குறித்து சொல்றாரு. அதெல்லாம் பார்ப்போம். இப்ப கூ எப்பொருளாயிரும் கொல்லும் அதுவே, அந்தனருக்கு ஆவை கொடுத்தான்னு சேனாவரையர் காட்டுறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில இந்த பார்ப்பார் என்பார் அவர்களுக்கு தங்களுடைய நலத்திலேயே குறிக்கோளே கிடையாது. நாடு நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்படியும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அவர்கள் மழை வேண்டும் என்று இறப்பார். அதே போல விளைநிலம் உங்களெல்லாம் திறக்க வேண்டும் என்பதற்காக வேள்வி செய்வார். அவர்கள் நாள்தோறும் இறைவனை தொழுவதெல்லாம் மனித குலம் உய்வதற்காக. அதனால அவர்களை அந்தணர் என்று குறித்த ஒரு வழக்கு தோன்றியது. திருவள்ளுவர் அது கொஞ்சம் பொது விளக்கம் சொன்னார். அவர் செந்தன்மை பூண்டு ஒழுகுவார் எல்லாரும் அந்தணர்னார். சிறந்த பண்புகள் உடையவர்கள். செந்தன்மைன்னு என்ன? பிறர் வாழ வாழ்தல், பிறர் உடுத்த உடுத்து, பிறர் உண்ண உண் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அது அந்தன்மை என்று அவர் விளக்கினார். அந்தனருக்கு ஆவை கொடுத்தான்னு காட்டினார் சேனாவரையர். மாணாக்கருக்கு நூற்பொருளை தந்தார் ஆசிரியர்னு சொல்லுவோம். அதனால இவ்வாறு துள்ளுகின்ற பொருள், எல்லா பொருளையும் 4ஆம் வேற்றுமைக்கு சிறந்த பொருள் இருந்தால் துள்ளுகின்ற பொருள் கோடர் பொருள். சுருக்கமா சொன்னா கோடர் பொருள். கோடர் பொருள் சிறந்தது. சரி, இப்ப இதற்குரிய பொறுமைகளை பார்ப்போம். அதற்கு வினை உடைமையின் அப்படின்னா கூ என்ற அந்த வேற்றின் உருவு ஒன்றனோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது ஒரு வினையினாலே தொடர்பு கொள்ளப்பட வேண்டும். அதற்கு வினை உடைமையின். கரும்பிற்கு வேலி, கரும்பு வயல் இருக்கு, சுற்றிலும் வேலி கட்டிருக்கா. எதுக்குயா வேலி கட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கரும்புக்கு வேலி.
பூ உருவு எதுக்கு வருது பாருங்க, அதனின் அதற்கு வினை உடைமையின், அதற்காக செய்யப்பட்டது, கரும்புக்கு செய்யப்பட்டது, கரும்பு வயலுக்கு செய்யப்பட்டது என்று வருவதனால அதற்கு வினை உடைமையின், அதற்கு உடன்படுதலின், அவனுக்கு மகளை கொடுக்க உடன்பட்டான், அவனுக்கு மகளை கொடுக்க உடன்பட்டான் அப்படின்னா கொடுத்தல். அதுவும் அதற்கு அதற்கு உடன்படுதலின், அதற்கு சம்மதித்தல். அடுத்தது அதற்கு படுபொருளின், சான்றோர் கொலைக்கு உடன்படான்னு சொல்லுவோம். சான்றோர் கொலைக்கு உடன்படார். ஆக உடன்படுதல், உடன்படாமை ஆகியவற்றையெல்லாம் சொல்லுவது இந்த பூ உருவு. அதற்கு உடன்படுதலின், உடன்படுதல் சாத்தற்கு மகள் உடன்பட்டார், சான்றோர் கொலைக்கு உடன்படார்னு சொல்லு. சரி, அதற்கு படுபொருள் என்றால் சாத்தற்கு மகன் கொற்றன், அவனுக்கு ஒரு பகுதி, அவன்ல ஒரு உறுப்பு, அவனோடு உறவு. சாத்தற்கு கூறு கொற்றன், ஒரு கூறாக இருப்பவன். அது இப்ப சொல்ல போனா அந்த கட்சிக்குள் அவன் என்று, அந்த கட்சிக்கு அவன் ஒருவன் அப்படின்னு சொல்லுகிற போது கட்சிக்கு உள்ளார உடன் அவன் சேர்ந்து இருக்கிறான், ஒரு பகுதியாக இருக்கிறான் என்று பொருள். அதற்கு படுபொருள், அதாவது உட்படுதல் என்று பொருள். அதற்கு படுபொருள். அதுவாகு கிளவி, அது என்ன அதுவாகு கிளவி என்றால் தாலிக்கு பொன், பொன்னாக இருந்தது தாலி ஆயிடுச்சு, அதனால அதுவாகு கிளவி, அதுவாகின்ற ஒரு பொருள், அவ்வாறு வருவது 4. அடுத்தது அதற்கு யாப்புடைமையின், அதற்கு பொருந்துவது, யாப்புன்னா பொருந்துவது, சரியாக அமைவது என்று பொருள். நாம பார்த்தோம் நேற்று, நான் உங்களுக்கு எளிதாக ஒன்று சொன்னேன். கவிதை எழுதுவதற்கு கற்றுக்கொள்வதற்கு முதல் படியில இந்த அகர ஆகாரத்துல இருந்தெல்லாம் தொடங்காதீங்க, அதெல்லாம் இலக்கண நூல்கள் சொல்லக்கூடிய ஒரு முறைமை. ஆனா இப்படி இலக்கியம் கற்றுக்கொள்ளுகின்ற போதே ஒரு பாட்டு எழுதுவதற்குரிய நிலையை கற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு எளிய எடுத்துக்காட்டு சொன்னேன். கம்பன் 800 வகையான சந்தங்கள்ல கம்பன் பாடியிருக்கான். அதுல வற்கலையின் உடையானை, மாசடைந்த மெய்யானை, நற்கலையின் மதியென்ன நகைவந்த முகத்தானை, கற்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுத்தான், நிற்கையினின்று இடைவீட விண்ணுற்று நின்றொழிந்தான் என்று அந்த பாட்டை நான் சொன்னேன். இந்த பாட்டில் இருக்கிற 3 செய்திகளை பற்றி மட்டும் நான் இப்ப சொல்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க பாட்டு எழுதலாம். இந்த பாட்டுல மொத்தம் எத்தனை சீர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 4 அடி, ஒரு அடிக்கு 4 சீர், 16 சீர் வரும். 16 சீர் அமைய எழுதக்கூடிய இந்த பாட்டில் ஒவ்வொரு சீரும் காய்ச்சீராக முடிகிறது. தேமாங்காய், புளிமாங்காய், கருவளங்காய், கூவளங்காய் என்று இதை அழகிட்டு பார்த்தா இந்த காய்ச்சீராக வரும். 16 காய்ச்சீர்களை பெற்றிருப்பது இந்த பாட்டு. இதுல வற்கலையின் உடையானை அப்படின்னு முதல் அடி எழுதும்போது முதல் சீரும் 3ஆம் சீரையும் பாருங்க. வற்கலையின் உடையானை, மாசடைந்த மெய்யானை, பகரமும் மகரமும் இணை எழுத்து. இந்த 3ஆம் சீர் முதல் எழுத்தும் முதல் சீரின் முதல் எழுத்தும் ஒற்றுமை உடையனவாக இருக்க வேண்டும். வா மா 2 இணை எழுத்து. வற்கலையின் உடையானை, மாசடைந்த மெய்யானை. அடுத்ததுல நற்கலையின் மதியென்ன நகை இழந்த ந, அதே எழுத்துதான். முதல் சீரும் 3ஆம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுத்தல், அது மோனை என்று பெயர். முதல் சீரும் 3ஆம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை என்று பெயர். அதே போல முதல் சீர்ல முதலடியில முதல் சீர் வற்கலைன்னு இருக்கு, வர்ன்னு வருது. அடுத்த 2வது அடியில 2வது எழுத்து நற்கலைன்னு வருது. 2வது எழுத்து ஒன்றி வர தொடுத்தல் எதுகை என்று பெயர். 4 அடியிலையும் 4 எதுகையும் சரியா வருது பாருங்க. வற்கலை, நற்கலை, விற்கையினின்று இடைவீழ, கற்கனிய கருகின்ற, இந்த 2வது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகைன்னு பெயர். இதுதான் இலக்கணம்.
மோனை முதல் சீரும் மூன்றாம் சீரும் ஒன்றி வர வேண்டும். முதல் எழுத்து. எதுகை என்பது அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர வேண்டும். ஆக மொத்தம் 16 காய்ச்சீர்களால் அமைய வேண்டும். இவ்வாறு அமைவதற்கு கலி விருத்தம் என்று பெயர். விருத்தப்பாவில இது ஒரு வகை. விருத்தத்திலிருந்து தான் போகணும். விருத்தத்துல கற்றுக்கொண்டா பல்வேறு வகையான விருத்தங்களை நாம பார்த்துட்டு அதுக்கு பிறகு மற்றத்துக்கெல்லாம் போகணும். கடைசியா வெண்பாவுக்கு போகணும். அதை பிறகு பார்ப்போம். இப்ப யாப்புன்னு சொன்னதுனால ஒரு எடுத்துக்காட்டுக்காக அதை நான் காட்டினேன். இப்ப நானே வாயாலே இந்த 16 இதுகளை சொல்லிடலாம். செந்தமிழை கற்கின்றீர் சேரவாரும் இன்று போல அப்படின்னு சொன்னா 4 பேர் சரியா போச்சு. செந்தமிழை கற்கின்றீர் செல்வாக்கு பெறுகின்றீர் அப்படின்னு சொன்னா 4 சீர் சரியா போச்சு. இது போல 16 சீர்களை சரியாக அமைக்க வேண்டும். அதுதான் பாட்டு, அதுதான் விருப்பம். அவ்வாறு அமைக்க வேண்டும். சரி, இந்த இடத்துல யாப்பு என்பது பொருந்துவது, கட்டமைப்புடையது, அதற்கு அது ஏற்றது என்று பொருள். அதற்கு யாப்புடைமை, அதற்கு யாப்புடைமை. கைக்கு யாப்புடையது கடகம், கைக்கு யாப்புடையது காப்பு. இதுக்கெல்லாம் அவங்க காட்டுகிற எடுத்துக்காட்டுகளை நாம சொல்லிட்டு வர்ற வேற எடுத்துக்காட்டுகள் நாம பார்க்க போற எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போம். அதுதான் கூடுதல். புத்தகத்தில் இருக்கிறதையே பார்த்து கொண்டு போனோம். சில சமயத்துல பொருள் விளக்கம் நமக்கு அவ்வளவு எளிதாக அமையாது. இப்ப அதற்கு யாப்புடைமை, கைக்கு யாப்புடையது காப்பு. அதன் பொருட்டு கூடிற்காக சோற்றுக்காக குற்றேவல் செய்தான், சோற்றுக்கு குற்றேவல் செய்தான், சோற்றுக்கு வேலை செய்தான் அப்படின்னு சொல்லுகிற போது அதன் பொருட்டு. எதன் பொருட்டு வேலை செய்தான்? சோற்றுக்காக, சோற்றின் பொருட்டு. அடுத்தது நட்பு, அவனுக்கு நண்பன் அப்படின்னு சொல்லுகிற போது கூ உருவு, 4ஆம் இடத்து உருவு நட்பு பொருளை தந்தது. அதே போல பகை பொருளையும் தரும். அவனுக்கு பகைவன், மக்களுக்கு பகை பாம்பு. இவ்வாறு வருவது பகை பொருள்ல வந்தது. அடுத்தது காதல் பொருள். காதல்னா அன்பு. இந்த இடத்துல நண்பருக்கு காதலன், செல்வருக்கு காதலன் என்று வரும். சிறப்பு, இவருக்கு இவர் சிறந்தவர். ராவணனுக்கு சிறந்தவன் ராமன், ராவணனை விடன்னு பொருள் அல்ல. சிறப்பின், இவருக்கு அவர் மேல்னு சொல்லலாம். சிறப்புக்கு நல்ல எடுத்துக்காட்டு. இவருக்கு அவர் மேல் கூ உருவு ஒன்று, அது சிறப்பை சொல்லுவது. அதே போல கற்பாருக்கு சிறந்தது செவி, காது என்று சொல்லுகிறோம். அவ்வாறு சொல்லலாம். சரி, இப்ப இதுக்கு நாம சில எடுத்துக்காட்டுகள் நாம பார்க்கலாம். இது மிக எளிதாக பார்க்கலாம். ஒன்றும் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சுமை இல்லை. அதற்கு வினை உடைமை அப்படின்னு முதல்ல பார்த்தோம். அதற்கு வினை உடைமை. மாட்டுக்கு கொட்டில், மாட்டுக்கு கொட்டில். இந்த மாட்டுக்கு கொட்டில்னு நான் நினைக்கும் போதெல்லாம் அகநானூற்றுல 46வது செய்தி தான் எனக்கு நினைவுக்கு வரும். அது எருமைய கொட்டில கட்டி இருக்கிறாங்க. அது நோன்களை பறிந்து கைத்தை அறுத்துக்கிட்டு வேலிய கொம்பால நீக்கி கொண்டு அப்பால போய் தன்னுடைய கால்களில் இருக்கக்கூடிய சேர்த்தெல்லாம் உதறிட்டு போய் நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மலரை அது அறிந்து முனைகிறது. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் இரவுல புறப்பட்டு கட்டுக்காவல்களை எல்லாம் மீறி தனக்கு வேண்டி ஒரு பரத்தை செல்லுகிறான்ங்கிறது ஒரு எருவு மாட்டு மேல வைத்து சொன்னார் புறவர். ஒரு அருமையான ஒரு பாடலும். அதாவது நயமில்லாத நடத்தை உடையவரை பற்றி நாகரிகமாக சொல்லுகின்ற, அதுதான் அதுக்கு பேர் உள்ளுரை. நேரடியாக சொல்லாமல் கருப்பொருளை வைத்து சொல்லுவது உள்ளுரை. அதை பார்க்கிறோம். மாட்டுக்கு கொட்டில், அதற்கு வினை உடைமை. சரி, அதற்கு உடன்படுதல் என்றால் அளவுக்கு உடன்பட்டார் அப்புலவர். திருடத்துக்கும் சம்பந்தம் வேற வழியில வறுமையின் காரணமாக தலைமலை கண்ட தேவருடைய வரலாற்றிலிருந்து பெறக்கூடிய செய்தி. களவுக்கு உடன்பட்டார் புலவர், நன்கொடைக்கு உடன்பட்டார் செல்வர் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல அதற்கு படுபொருள் உழவர்க்கு 60 களம். அது நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது 60-40 என்று அந்த ஒரு விகிதத்தை கொண்டு வந்தார் காமராஜர். உழுபவனுக்கு 60. நிலத்தை பாரம்பரியமாக எத்தனையோ தலைமுறையாக வைத்திருப்பவருக்கு 40 களம். 100 களம் வந்தா 60 களம், அவங்களுக்கு 40 களம் இந்த முதலாளி. அதற்கு படுபொருள் உழவர்க்கு 60 களம். அதுவாக கிளவி, ஒரு பொருள் அதுவாகிறது. எதுவாகிறது? அந்த பொருளோடு தொடர்புடைய ஒன்றாகிறது. எப்படி? கஞ்சிக்கு நொய், நொய் என்ன ஆயிற்று? கஞ்சி ஆயிற்று. கஞ்சிக்கு நொய். அதற்கு யாப்புடைமை, அதற்கு பொருத்தமாக இருப்பது. விரலுக்கு மோதிரம். அதன் பொருட்டாதல், உப்புக்கு உழைத்தார். நட்பு, ஆந்தைக்கு நண்பன். யாரு? கோப்பெருஞ்சோழன். ஆந்தைக்கு நண்பன். இந்த ஆந்தைன்னு சொன்ன உடனே ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க பழைய தமிழ் இலக்கியங்கிறீங்க, பேரு ஆந்தைன்னு வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அதாவது வரலாறு தெரியாததுனால இவ்வாறெல்லாம் உணர்ந்து கொள்கிறார். ஆந்தை என்பது மருவாக வந்த பெயர். என்ன மருவி வந்தது? ஆதன் தந்தைங்கிறது ஆந்தைன்னு ஆச்சு. அதே போல பூதம் தந்தைங்கிறது பூந்தைன்னு ஆச்சு. ஆந்தைன்னா ஆந்தையை குறிக்கல, ஆதன் என்பவனுடைய தந்தை, புகழ்பெற்றவன் ஆதன், அவனுடைய தந்தை என்று ஒரு அடையாளம். அந்த சமயத்துல மகன் புகழ்பெற்றவனாக இருந்தா அப்படி சொல்லுவது வழக்கம். தந்தை புகழ்வனாக இருந்தா தந்தையினுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் சொல்லுவாங்க. அதனால ஆதன் தந்தை என்பது ஆந்தை என்று மருவி வந்தது என்று. சோழநாடு என்பது சோநாடு என்று மருவி வருவது போல என்று பாருங்கள். பகை, கெட்டவர்க்கு கெட்டவன் என்றால் அது பகை. காதலில் குழந்தைக்கு அன்பன், அது அன்பு, அன்பு காரணமாக. சிறப்பு, அரசர்க்கு சிறந்தவர் புலவர், அரசரை விட சிறந்தவர் புலவர் என்று வரும். இவ்வாறு நாமும் நிறைய எடுத்துக்காட்டுகளை எழுதி கொள்ளலாம். இந்த பொருள் பற்றி 4ஆம் வேற்றுமை வரும் என்பது இலக்கம். அடுத்தது 5ஆம் வேற்றுமை. இந்த வேற்றுமையை கற்கும் போது கொஞ்சம் கவனமாக நாம் பார்க்கணும். இதற்கு இன்னென பெயரிய வேற்றுமை கிளவினர் இன் என்பது இந்த வேற்றுமை உருவு. இதே மாதிரி ஒன்று இருக்கிறது சாரியை, அந்த சாரியை வேற, இந்த வேற்றுமை உருவு வேற. சாரியை என்பது பெயருக்கும் வேற்றுமைக்கும் இடையில வருவது. பெயரும் வேற்றுமையும் பொருந்தாமல் இருந்தால் நடுவில் பொருத்துவதற்காக வருவதுதான் இந்த சாரி. அத நன்றாக மலையின்கண் அருவி அப்படின்னு சொன்னா, கண் 7ஆம் வேற்றுமை உருவு, மலை பெயர் சொல், ரெண்டுக்கு நடுவில் வரக்கூடிய சாரியை. மலையின் கண் அருவி அப்படின்னா இன் சாரி. அங்க இந்த இடத்துல அப்படி இல்லை. இந்த இடத்துல காக்கையில் கரிது களம்பலம் என்று வருகிற போது பவளத்தில் சிறந்தது இதழ் என்று சொல்லுகிற போது இன் வேற்றுமை உருவு. இந்த இன்னென பெயரிய வேற்றுமை கிளவி என்ன பொருள் வரும்? இதனின் இற்றிது, இந்த பொருளின் இத்தன்மைக்கு இப்பொருள், அதாவது ஒப்புமை பொருள்ல வருது. இந்த பொருளை விட இந்த பொருள் இத்தன்மையை உடையது என்று சொல்லுவதுதான் இந்த 5ஆம் வேற்றுமை. நன்னூலாசிரியர் நீங்கள், எல்லை, ஒப்பு, ஏது 4 பொருள்கள் வருவதாக சொல்றாரு. சுருக்கி சொல்றாரு. அதை தொல்காப்பியர் சொல்வதை பார்க்கலாம். காக்கையில் கரிது களம்பலம் என்ன பொருள் எல்லாம் வருங்கிறத சொல்றார். வண்ணம், வடிவே, அளவே, சுவையே, தன்மை, வெம்மை, அச்சம் என்றான எண்ணிடை சொல்லுது. எண்ணுவதற்காக இடையிலே வருகின்ற சொல். என்றும் 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 அப்படின்னு வரக்கூடிய எண்ணிடை சொல். வண்ணம், வடிவே, அளவே, சுவையே, தன்மை, வெம்மை, அச்சம் என்றா. நன்மை, தீமை, சிறுமை, பெருமை, வன்மை, மென்மை, கடுமை என்றா.
முதுமை இளமை சிறத்தல் இடித்தல் புதுமை பழமை ஆக்கம் என்றார். இன்மை உடைமை நாக்கம் தீர்தல் பன்மை சின்மை பற்று விடுதல் என்று அன்ன பெறவும் அதன்பால என்மனார் புலவர். அதன்பால என்மனார் 28 சொல்லியிருக்கிறார். இந்த 28 பொருள்ல வரும் இந்த வேற்றுமை இன் வேற்றுமை 28 பொருள்ல வரும். அது முதல்ல வண்ணம் பற்றி வரும். காக்கையிற்கரிந்து களம்பலம், காக்கையை விட கருமையானது கலாப்பழம். களம்பழம்னு கலாப்பழம். இந்த கலாப்பழம்ன்றது கருமையாக இருக்கும், செடியில இருப்பது தெரியாது, மிக முயன்று அதனை திரட்டுவார்கள். அதனால பாரதிதாசன் பாடுகிற போது கலாப்பழம் திரட்டுவார் போல செய்தியாளர்கள் செய்தியை திரட்டுவார்கள் சொல்றார். அதனால கலாப்பழம் என்பது ஊறுகாய்க்கு பயன்படக்கூடியது. கலா புளிப்புடைய ஒரு பழம். காக்கையை கரிந்து களம்பழம், காக்கை விட கருமையானது கலாப்பழம். இந்த ஒப்புமை பொருள்ல வந்து இந்த இன் வேற்றுமை உருவு ஒப்புமை பொருள்ல வந்து அப்ப நம்ம சொல்லுவதில் ஏனாவரையர் என்ன செய்துட்டார், இந்த நூற்பாவுக்கு எடுத்துக்காட்டு காட்டுகிற போது எல்லாருடைய நெஞ்சிலும் அது இருக்க வேண்டும் என்பதற்காக வடிவுன்னா இதனின் வட்டம் இது, அளவுன்னா இதனில் பெரியது இது, சுவைனா இதனில் சுவையானது இது, தன்மைனா இதனில் தன்மையானது இது, வெம்மைனா இதனில் வெம்மையானது இதுன்னு சொன்னார். இது 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 என்று எல்லாருக்கும் அப்படி சொன்னார். நாம அப்படி சொல்லக்கூடாது. அவருடைய காலத்துல அதை உணர்த்துவதற்கு போதுமானது என்று அவர் கருதினார், அதனால சொன்னார். நாம அருமையாக நாமே நிறைய எடுத்துக்காட்டுகளை உருவாக்கி போடலாம். எப்படி காக்கையின் கரிது களம்பழங்கிறது சரி, எல்லாருக்கும் புரியும். காக்கையின் கரிது களம்பழம் அது வண்ணம். அதே போல வடிவுக்கு சொல்லணும் அப்படின்னா திரையின் வட்டமானது நிலா, திரையை விட வட்டமானது நிலா. நானே கூட வீட்டில் சமயத்தில் பார்ப்போம், தோசை சுடுவோம். அது தோசை வந்து சில சமயத்தில் வட்டமாகவும் இருக்கும், சில சமயத்தில் முட்டை மாதிரி இருக்கும், சில சமயத்தில் சதுரமாக கூட போயிடும். சரியா வந்தா சரியா வரல என்ன, அதனால ஊத்தப்பம் இல்லை, பெரியதாக ஊற்றி வட்டமாக எடுத்துருவாங்க. அதனால தோசையின் வட்டமானது ஊத்தப்பம்னு சொல்லலாம். இந்த எண் உருவு வடிவுக்கு வருகிறது. இவளின் வட்டமான முகம் அவளுக்கு அப்படின்னு சொல்லுகிறேன். இவனின் பெரிய கண், இவனின் நீண்ட கண் இவனுக்கு என்று சொல்லுகிறோம். அதுபோல வடிவு. அது அடுத்தது அளவுல சொல்றது. குரங்கு வாலின் நீளமானது மயிலின் தோகை. குரங்கு வாலின் நீளமானது மயிலின் தோகை. இந்த இன்னுருவு வந்திருக்கல. வாளை விட நீளமானது ஒப்புமை பொருள்ல வந்தது. சர்க்கரையின் இனிது அவர் சொல். சர்க்கரையை விட இங்கிறது விடங்கிற பொருள்ல தான் வரும். சர்க்கரையை விட இனியது அவர் சொல். பனியின் தண்ணீது பாரி உள்ளம், பனியை காட்டிலும் பனி போல. அடுத்தது கோடையின் வெம்மை, கோடையின் வெம்மையானது சினம். கோபங்கிறது கோடையை விட கடுமையானது. சுடுவது. பாம்பின் அச்சமானது தீயர் சேர்க்கை, பாம்பை விட. அமிழ்தின் நல்லது ஆங்கோர் சொல், அது நன்மை. தீயின் தீயது தீயோர் சேர்க்கை, அது தீமை. கடுகில் சிறியது அவர் உள்ளம், அது சிறுமை. மலையில் பெரியது சார்ந்தோர் மனம், அது பெருமை. இரும்பின் வலியது மகளிர் உள்ளம், அது வன்மை. நஞ்சின் கடியது தீச்சொல், அது கடுமை. பஞ்சின் மெலிந்தது குழந்தை உள்ளம், அது மென்மை. உலகின் மூத்தது ஞாயிறு, அது முதுமை. உடலின் இளையது அவர் உள்ளம், அது இளமை. களவில் சிறந்தது கற்பு, அது சிறப்பு.
கொலையின் இழிந்தது வஞ்சகம், அது இழிவு. உரையில் புதியது கவிதை, உரையை விட புதியது கவிதை, அது புதுமை. நீரில் பழையது நிலம், அது பழமை. இவனில் செல்வம் இவன், இவனை விட இவன் செல்வம், இவனை விட இவன் வரியன், இவனின் வரியன் இவன். வேந்தரின் உடையன் பேகன், வேந்தரை விட உடைமை சிறந்தவன் பேகன். மலரின் நாரும் கூந்தல், மலரை விட கூந்தல் நாடுகிறது. நாற்றம். ஊரில் தீர்ந்தான், ஊரை விட்டு போயிட்டான். மக்களின் பல விலங்கு, மக்களை விட விலங்குகள் இவ்வாறு இருக்கின்றன. செல்வரின் சிலர் அறிவர், செல்வர்கள் சிலர் என்றெல்லாம் வருவது. காமத்தில் பற்று விட்டான் என்று நீங்கள். இவ்வாறு 27 பொருள்களுக்கும் இவ்வாறு வரும் என்று, 28 பொருள்களுக்கும் பற்று விடுதல் என்பது காமத்தில் நீங்கினான், பற்று விடுதல் என்று 28 பொறுமைக்கு இவ்வாறு வருங்கிறதுக்கு நாம எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். அது எல்லாவற்றுக்கும் இது இதனின் என்ற சொற்களை பயன்படுத்தினால் சேனாவரைய மற்ற உரையாளர்கள் ஏறத்தாழ அப்படித்தான். அதனால 5ஆம் வேற்றுமை ஒப்புமை பொருள்ல வருவது. இவனின் இவன் பெரியன், காத்தனின் பெரியன் கொற்றன், காத்தனை விட கொற்றன் பெரியவன். விட, அந்த விடங்கிற சொல் வந்துச்சுனாவே அது 5ஆம் வேற்றுமை என்று பொருள். இவனை விட. இமயத்தில் சிறந்தது இவர் அவர் உள்ளம் அப்படின்னு சொல்றான். இமயமலையை விட சிறந்தது அவர் உள்ளம், பெரியது அவர் உள்ளம் என்று சொல்ல வேண்டும். இந்த உவமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும். பின்னாடி இலக்கணம் சொல்ல போறார் தொல்காப்பியர். உவமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும். உவமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இந்த விளக்கம் நீங்க ஏற்கனவே நாம் இங்கு சொல்லியிருக்கிற வகுப்புல மீண்டும் அதை நினைவூட்டுகிற வகையில் எப்போது சொல்லுகிறேன். காலத்தினால் செய்த நன்றி செல்வரினும் நன்றின நல்லதுன்னு தான் பொருள். நாம இப்ப வேறு பொருளை வழங்கிட்டு இருக்கிறோம். நன்றி உணர்ச்சி, அது செய் நன்றி. அது வள்ளுவர் எப்படி சொல்றார்? செய் நன்றின்னு சொல்றார். வெறும் நன்றின்னு சொன்னா நல்லதுன்னு பொருள். செய் நன்றின்னு சொன்னா செய்த நல்லதை உணர்வர். செய் நன்றி அறிதல் அப்படின்பார். செய்த நல்லதை அறிந்து பார்த்தல், அது செய் நன்றி அறிதல். நன்றின நல்லது என்று பொருள். எடுத்துக்காட்டுக்காக, காலத்தினால் செய்து நன்றி செறிதனின் ஞாலத்தின் மானப்பெரிது. எது பொருள், எது உவமைன்னு பாருங்க. காலத்தினால ஒருத்தன் செய்த உதவி இருக்குத, ரொம்ப பெருசு, அதுதான் பொருள். அது ஞானத்தின் மானப்பெரிது, உலகத்தை விட அது பெரியது. இந்த விடங்கிறது வந்திருக்கு பாருங்க. உலகத்தை விட ஞானத்தின் மானப்பெரிது வேற்று உருவு. உலகத்தை விட பெரிய. கொஞ்சம் யாருக்கும் இந்த இடத்துல ஐயம் வரணும். நமக்கு சரியான நேரத்தில் ஒருத்தர் உதவி செய்தாருன்னா அந்த உதவி இந்த உலகத்தை விட பெரியதுன்னு சொன்னா அது எப்படி ஓம பொருந்தும்? பொருந்தாது. பரப்பளவுல இருக்கிற உலகத்தை கொண்டு போய் சரியான காலத்தில் செய்த ஒரு உதவிக்கு அந்த பண்புக்கு கொண்டு போய் ஒப்புமையை செய்வது என்பது பிழை. வள்ளுவர் அப்படி செய்யல. வள்ளுவர் பிழையா செய்யல. இந்த இடத்துல எப்படி பொருள் காண வேண்டும் என்றால், ஞானத்தின் மானப்பெரிது, உலகத்தை விட பெரியது என்றால் உவமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும். நமக்கு வேண்டுகின்ற பொருளை, நமக்கு பணம் வேண்டும் என்றால் தந்தை கொடுப்பார், நமக்கு அன்பு வேண்டும் என்றால் தாய் கொடுப்பாள். அதுபோல இந்த நிலம் இருக்கிற நமக்கு எல்லாம் அதுதான் கொடுக்கும். உணவு வேண்டும் என்றால் இந்த நிலம்தான் கொடுக்கும். உடை வேண்டும் என்றால் அது பருத்தியாக அதுதான் காய்ச்சி கொடுக்கும். அதே போல நமக்கு நீர் வேண்டும் என்றால் பாத்திரம் போல மழை பெய்வதை வாங்கி வைத்திருந்து அது கொடுக்கும். உலோகம் வேண்டும் என்றால் என்னை வெட்டு சரி கீழே இருக்கிறது எடுத்துக்கொள் என்று சொல்லும். நிலக்கரி வேண்டும் என்றால் கொடுக்கும். பயிர், பச்சை, தானியம் ஆகிய எல்லாவற்றையும் கொடுப்பது நிலம்தான். வாழ்வதற்குரிய வீடு கட்டிக் கொள்வதற்கு இடம் கொடுப்பது நிலம்.
எல்லாவற்றையும் ஒரு மனிதனுக்கு நிலம் தான் கொடுக்கும். அதனால மண்ணை விட உயர்ந்த ஒன்று இருக்க முடியாது. இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த நிலத்தை விட இவன் எனக்கு உதவியது சிறந்தது. அது எப்படி? எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நிலம் சிறந்ததா, எனக்கு ஒரு சமயத்துல கொஞ்சம் பணம் கொடுத்தான இது பெரியதான்னு கேட்டா, அதான் அந்த இடத்துலதான் திருவள்ளுவரை சிந்திக்க வைக்கிறார். எனக்கு உணவு வேண்டும் என்றால் உடனே எனக்கு இருக்கக்கூடிய 6 மா நிலத்துக்கு போய் உடனே போய் நிலமே எனக்கு உணவு கொடு அப்படின்னு சொல்லி அங்க உடனே அறுத்துட்டு வர முடியாது. ஏன்னா நேற்று தான் விதை போட்டிருக்கேன், இன்னைக்கு போய் கிடைக்கும். நிலம் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்காது, எனக்கு தேவையான காலத்தில் கொடுக்காது. அது கொடுப்பதற்கென்று ஒரு பருவம் வைத்திருக்கிறது, அப்பதான் கொடுக்கும். ஆனா இவன் அப்படி இல்லை. இவன் எப்படி கொடுத்தான்? எனக்கு தேவையான போது கொடுத்தான். அதனால அந்த தன்மையில நிலத்தை விட இவன் பெரியவன், நிலத்தினும் இவன் பெரியவன். அதுதான் இந்த உதவுகிற தன்மையில் எனக்கு வேண்டும் போது கொடுக்கின்ற அந்த பண்பில் நிலத்தினும் இவன் சிறந்தவன். ஞானத்தின் மானப்பெரிது. இப்படி பொருள் காணலைன்னா இந்த குறளுக்கு சிறப்பு இல்லை. பரப்பளவுல யாரும் ஓஹோ இதை விட பெரியதுன்னு சொன்னா ஓஹோ 4344 சதுர மைலாவது யாரும் கேட்பான். அதனால அதற்கு இடம் இல்லை. ஓமை எந்த பொருள்ல எந்த பொருள் மேல பொருளோடு ஒத்திருக்கிறதுங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். காக்கையில் கரிது களம்பலம்னா அது கருப்பு என்ற நிறத்தில் தான் ஒப்புமை. அது கான்னு கத்துறதுல ஒப்புமை இல்லை. காக்கையில் கரிது களம்பலம் கருமையில தான் அது ஒப்புமை. அது போல எதற்கு எது என்ன பொருளில் ஒப்புமைன்னு பார்க்கணும். சரி, இப்ப அது 5ஆம் வேற்றுமை பார்ப்போம். 6ஆம் வேற்றுமை ரொம்ப இன்றியமையாது. அதுவென பெயரிய வேற்றுமை கிளவி. அது என்பது அதற்கு வேற்றுமை உருவு. இந்த இடத்துல 6ஆம் வேற்றுமைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அங்க கருவி கருத்தான்னு பார்த்தோம் 5ஆம் வேற்றுமைக்கு. இங்க அதே போல தற்கிழமை பிரிதும் கிழமை என்ற 2 வகையாக இந்த வேற்றுமை வரும். தற்கிழமை பிரிதும் கிழமை என்று, கிழமைன்னு உரிமைன்னு பொருள். கிழவன் என்றால் உரியவன் என்று பழைய பொருள். அது இப்ப மாநில கிழவன் என்றால் வயதானவன் என்று பொருள். மிகுந்த அகவைக்கு உரியவன் என்று பொருளாகிவிட்டது. கிழவன் என்றால் உரியவன். கிழவனை சுமக்கும் என்றும் மனமட்டும் ஓய்தல் இல்லை என்று பாரதிதாசன் எழுதுவார். அதுவென பெயரிய வேற்றுமை கிழவி தன்னினும் பெரிதும் தற்கிழமையாகவும் பிரிதும் கிழமையாகவும் வரும். அது என்ன? இந்த தற்கிழமை பிரிதும் கிழமைங்கிறத கொஞ்சம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு சொல்றேன். தற்கிழமைன்னா தன்னிலிருந்து அது பிரிக்க முடியாமல் உடனே இருப்பது. பிரிதும் கிழமை என்றால் தன்னிலிருந்து வேறாகவும் இருப்பது. சாத்தனது கை 6ஆம் வேற்றுமை. சாத்தனது கை என்றால் தற்கிழமை. சாத்தனோடு தான் இருக்கும் கையை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. சாத்தனது கை என்பது தற்கிழமை. சாத்தனது சட்டை என்று சொன்னா அது பிரிதும் கிழமை. சாத்தனது ஆடை என்று சொன்னா அது பிரிதும் கிழமை. அதனால தற்கிழமைக்கும் வரும் இந்த அதுங்கிற உருவு, பிரிதும் கிழமைக்கும் வரும். பிரிது என்றால் தன்னிலிருந்து வேறானது. அது இதனது இது எனும் அன்ன கிழவி. இந்த பொருளினுடையது இந்த பொருள் என்று உறவு முறையாக வருவதுதான் அது என்ற உறுப்பு. எப்படி? வண்டினது கால், இப்பொருளினது இப்பொருள் இப்படிப்பட்டது, இவ்வகை உறவுடையது என்று வருகிறது. இதனது இது. அந்த தற்கிழமை பிரிதும் கிழமை என்ற 2 பொருளிலும் வரும் அப்படின்னு சொன்னார் உரையாசிரியர். அது ரொம்ப அருமையாக எடுத்துக்கொண்டு தற்கிழமை என்பது 5 பொருள் பற்றி வரும், பிரிதும் கிழமை என்பது 3 பொருள் பற்றி வரும் அப்படின்னு காட்டுறாரு. பேனாவரையர் காட்டுறாரு. அது ஒன்று பல குழிய தற்கிழமை.
அதாவது எள்ளது குவியல்னு சொல்றோம். அப்படின்னா ஒரே பொருள் ஒன்னா கலந்துருக்கு, அதான் ஒன்று பல குழிய தற்கிழமை. வேறு பல குழிய தற்கிழமைன்னா படைகளின் கூட்டம் அப்படின்னு சொன்னோம். 4 படை இருக்குதுல, அதனால வெவ்வேறு படை ஒன்றாக சேர்ந்திருக்கு. வேறு பல குடிய ஒன்றிய கிழமை, ஒன்றினுடைய இயல்பு நிலத்தது அகலம், நிலத்தது அகலம். அதுபோல உறுப்பினது கிழமை, உறுப்பின் கிழமை, தாத்தது கால், யானையது கோடு, இதெல்லாம் தற்கிழமை. அடுத்தது மெய் திரிந்து வருகின்ற தற்கிழமை, அரசனது முதுமை, இதெல்லாம் இந்த 5ம் தற்கிழமை. இந்த வகையெல்லாம் நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. தற்கிழமைன்னா என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தனது கை, யானையினது கொம்பு, யானையினது கோடு, இதெல்லாம் தற்கிழமை. பிரிதின் கிழமை 3 வகையா சொல்றாரு. கபிலரது பாட்டு, அது பொருளின் கிழமை. அடுத்தது முருகனது குறிஞ்சி நிலம், திங்களது ஆட்சி, பொருள் நிலம் காலம் என்ற 3 பொருள் பற்றி வருவது பிரிதின் கிழமைன்னு சொன்னார். இப்ப என்னென்ன பொருள்ல இந்த 6ஆம் வேற்றுமை வரும் என்பதை பார்க்க போறோம். என்னென்ன பொருள்ல வரும்? 17 பொருள்ல வரும். இயற்கையின் இந்த 17 பொருள்ல வர்றத எவை தற்கிழமை, எவை பிரிதின் கிழமைங்கிறது தான் நாம சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் இயல்பு, இயற்கைன்னு இந்த இடத்துல இயல்புன்னு பொருள். ஒருத்தருக்கு இயற்கையா இருக்கக்கூடிய பண்பு. இயற்கையின் பெரியாரது பண்பு அப்படின்னு சொல்றோம். அது வேற்றுமை உருவு. பெரியாரது பண்பு, அது இயற்கையா வருவது, இயல்பை சொல்லுவது. 6ஆம் வேற்றுமை பொருள்ல இதுதான் முதல். இயற்கையின் இது தற்கிழமை. அவரிடமிருந்து அவருடைய பண்பை பிரிக்க முடியாது. பெரியாரது பண்பு என்று சொல்லுவோம். பெரியோரது பண்பு என்று சொல்லலாம். பெரியோரது பண்பு, அதாவது அருமையாக தண்டியலங்கார மேற்கோள் செய்யும் சொல்லும். சான்றோருக்கும் திங்களுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான். என்ன வேறுபாடு? திங்கள் மறுவார்த்தும் சான்றோர் அது ஆற்றார். திங்களுக்கு ஒரு கரை வந்தா அது பொறுத்து தாங்கி கொள்ளுகிறது, அதோடய அது இருக்கு. அதை நீக்கிக் கொள்வதற்கான எந்த முயற்சியும் அது மேற்கொள்ளவில்லை. ஆனால் சான்றோர் அப்படி இல்லை. அவர்களுக்கு கரை வராது, அவர்களிடத்து கரை தோன்றாது. இதுதான் வேறுபாடுன்னு சொன்னார். அதனால திங்களும் சான்றோரும் ஒப்பர். ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு. திங்கள் மறுவார்த்தும் சான்றோர் அது ஆற்றார் என்று காட்டினார். உடைமையின் 2வது, இந்த உடைமைங்கிறது பிரிதின் கிழமை. உடைமையின் சாத்தனது தோட்டம் சொல்றோம். அது அவன் கூடவே வர்றதில்லை, கூடவே போறதில்லை. அதனால அது பிரிதின் கிழமை, சாத்தனது தோட்டம். அடுத்தது இயற்கையின் உடைமையின் முறைமையின். முறைமை என்பதும் பிரிதின் கிழமை. முறைமை என்பது ஆட்டினது குட்டி, யானையது கன்று, இதெல்லாம் ஒரு முறை. அதுக்கு அது பிள்ளைங்கிறது முதல்ல. அடுத்தது கிழமையின் பிரிதின் கிழமை தான். கிழமை பிரிதின் கிழமை. பாண்டியனது நாடு, சோழனது நாடு என்று வருகிற போது பிரிதின் கிழமை. செயற்கை என்பது தற்கிழமை. அவனாக செய்து கொள்வது. அரசனது கல்வி, ரொம்ப ஆழ்ந்து படிச்சிருக்கிறான்னு பொருள், ஒரு ஆசிரியரை அடித்து பயின்றான்னு பொருள், அது செயற்கை. செயற்கையின் முதுமை என்பது தற்கிழமை. அது அவனுடைய உடம்போடு அது அப்படியே இருக்கிறது. முதுமை என்பது தயரதனது முதுமை. தசரதனுக்கு காதோறும் ஒரு நரை தோன்றிய உடனே பார்த்தாராம், ஆகா இனி அரியணையில உட்கார்ந்து இருக்க கூடாது, நாம பிறவு ஏற்க வேண்டிய காலம் வந்து விட்டது, நமக்கு நரை தோன்றி விட்டது, வயதாகிவிட்டது, ஆகவே நம்முடைய பொறுப்பை நம்முடைய மகனிடம் கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தாராம். அந்த முதுமையை அறிவுறுத்துவதற்கு கம்பன் தான் அப்படி சொல்ல முடியும்.
நிறை தோன்றிட்டு, ஆகவே தனக்கு முதுமை வந்து விட்டது என்று உணர்ந்தான் தசரதன் சொல்லல. தசரதன் கண்ணாடியில பார்த்தபோது மெதுவா அவன் காதோரமா வந்து ஒரு நரைமுடி சொல்லிச்சான், உனக்கு வயசாயிடுச்சுப்பா அப்படின்னு. அதுதான் கம்பன் அவ்வாறு அகிரணையெல்லாம் பேச வச்சிருவான். அகிரணையெல்லாம் அவனிடத்து உரை நிகழ்த்தும். கல்லும் பேசும், கல்லும் சொல்லாதோ கவிமா. அதனால எல்லா அகிரணையும் பேச வைப்பதுல கம்பனுக்கு நிகராக வேற ஒரு ஆளை பார்க்க முடியல. அதனால்தான் அகலிகை கல்லாக இருந்த அகலிகை பெண்ணாக மாறி நிற்கிறார். இப்படி நடந்து போகிற போது ராமனுடைய பாதத்தோடி பட்டு ஒரு கல் திடீர்னு பெண்ணா இது ஒண்ணு உடனே அவன் திகைத்து போகிறான். யார் இது? இந்த கல் பெண்ணாகிவிட்டார். அதுக்கு பிறகு அகலிகையினுடைய கதை வருது. பல இடங்கள்ல அகிரணை பொருள்கள் எல்லாம் உயிரிணையாக மாறக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ராமாயணத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, அதுல போர்ல ஈடுபட்ட எல்லாரும் கடைசியில படைச்சுக்கிறாங்க, ஒரு ஆளை தவிர. ஒருத்தர் திரும்பி வரல. ராமனுக்காக போரிட்டவர்கள் அனைவரும் எழுந்து விடுகிறார். யாரும் சாகல, ஒரே ஒரு ஆள் மட்டும் போயிட்டான். அவன் யார் என்றால் சடாயு. இந்த பறவை சடாயு என்பது அவன் ராவனுக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருந்தான். சீதையை மீட்பதற்காக பெரும்போர் நிறுத்தி ராவணனுடைய வாழினாலே வெட்டுப்பட்டு இறந்தான். இந்த சடாயு என்ற பறவை அது ஒன்று மட்டும் திரும்பி எழுப்பப்படவில்லை. அதனால அந்த பறவைகளுடைய நிலை அது. சரி, இப்ப செயற்கையின் முதுமையின் வினை என்பதும் தற்கிழமை. இப்படி சேரனது படையெடுப்பு, அது அவனே செய்வது. சேரனது படையெடுப்பு. அடுத்தது வினையின் என்றார். கருவி என்பது பிரிவின் கிழமை. கருவி என்பது பிரிவின் கிழமை. கொல்லனது குரடு. இந்த குரடு ராவலிங்கம் போடணும். கொல்லனது குரடு. பெரும்பானாட்டு படை இந்த சங்க இலக்கியத்துல ஒரு இந்த குரங்கு பற்றி சொல்லுகிற போது அருமையான ஒரு செய்தியை சொல்றார். எப்படி சொல்கிறார் என்றால், நண்டு வலையிலிருந்து வெளியே வருகிறது. இந்த நண்டுக்கு இருக்கக்கூடிய முன்னங்கால் ரெண்டும் இருக்குத, அது ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளாது. அப்படியே முழு வட்டமாக ஆவது போல வந்திருக்கும். ஆனா ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளாது, சிறிது இடைவெளி இருக்கும். அது எது போல இருக்கிறது என்றால், கொல்லனுடைய முறி கொடிது போல, கொல்லனுடைய முறிந்த குரடு போலன்னா. எல்லா இடத்தையும் நானும் பார்த்திருக்கிற கொல்லனுடைய உரைக்களத்துல எல்லாம் இந்த குரடு மொன உடைஞ்சிருக்கும். மொன உடையாம இருந்தா 2 பல்லும் ஒண்ணு சேர்ந்திருக்கும். ஆனா கண்டிப்பாக அது புழங்கி முனை உடைஞ்சிருக்கும். அந்த முறி கொடிது போல நண்டுன்னா எவ்வளவு அருமையா பார்த்து அந்த ஓமையை சொல்லியிருக்கிறான் பாருங்க. கொல்லன் முறி கொடிவன்ன நண்டு, நண்டினுடைய கால்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதனால குரடு, கொல்லனது குரடு என்று வருகிற போது கருவி அது பிரிதின் கிழமை. அடுத்தது துணையின், அதுவும் பிரிதின் கிழமை தான். வாழ்க்கையது துணைவி, வாழ்க்கை அதன் அல்லது வாழ்க்கையது போக்கு என்று சொல்லுகிற போது அது துணை. வாழ்க்கையது துணை, வாழ்க்கையது துணை, என்னுடைய வாழ்க்கைக்கு அவள் துணை. வாழ்க்கையது துணை, அதுவும் பெரிதின் கிழமை. அடுத்தது களத்தின், அது 10வது. இதுதான் இந்த களம். இந்த இடத்துல வருவது வந்து பாத்திரம் இல்ல. பல பேர் அதை பாத்திரம் என்று தவறாக கருதிவிட்டார். களம்னா ஓலை பத்திரம், ஓலையில் எழுதப்படுகிற உடனே குறித்த ஒரு பத்திரம் அல்லது ஆவணம், அதைத்தான் களம் என்று சொல்லுகிறார். சாத்தனது களம் என்றால் சாத்தனது பத்திரம் என்று பொருள். சாத்தனது பத்திரம், களம். அடுத்தது களத்தின் முதலின், முதலின்
நாம போட்டிருக்கிற முதல், ஒரு தொழிலுக்கு போட்டிருக்கிற முதலை குறித்தும் வரும். கொற்றியது பொருள், அவனது முதல். இந்த தொழிலுக்கு அவன் போட்ட முதல், அவனது முதல். இது பெருஞ்சன்கிழமை தற்கிழமை ரெண்டும் அல்லாம வரக்கூடியது. கொற்றியது பொருள். சரி, அடுத்தது ஒரு வழி உறுப்பு. ஒரு வழி உறுப்பு. யானையது கோடு, யானையது கொம்பு. யானையினது தந்தம்னு சொல்றாங்க. தந்தம் என்பது வட சொல். அதுக்கு கோடு என்பதுதான் தமிழ் சொல். தந்தம்ங்கிறது பல்லுங்கிற பொருள்ல, அது அவ்வளவு சிறப்பு இல்லை. யானைக்கு பல்லுன்னு சொல்றதாவது அது கோடு. யானைக்கு கோடு கூறிது. யானையது கோடு. கோடு என்பது கொம்பு என்ற பொருள்ல வருவது. வளைவுடையது கோடு, கொஞ்சம் வளைந்திருப்பது கோடு என்று பொருள். ஆகவே யானையது கோடு. ஒரு வழி உறுப்பு. அது ஒரு வழி உறுப்பு என்பது தற்கடமை. யானையிடமிருந்து கோடு பிரிச்சுட்டா அவ்வளவுதான் போச்சு. ஒரு வழி உறுப்பின் குழுவின், அதுவும் தற்கடமை தான். எள்ளினது குவியல் என்று வருகிற போது குழு ஒரு கூட்டம், அதுவும் தற்கடமை. அடுத்தது தெரிந்து மொழி செய்தியின். கபிலரது பாட்டு. இந்த பாட்டு கபிலருடையது என்று சொல்லுமாறு இருப்பது. சிலருடைய பாட்டுல பார்த்தா தெரிஞ்சிருக்கு இன்னார் எழுதிய பாட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்த உடனே கேட்ட உடனே இது பாரதிதாசன் பாட்டு, இது பாரதியார் பாட்டு. அந்த புலமை, முதிர்ந்த அந்த புலமை, இந்த ஞானம், அது தன்னுடைய சுகத்தேவர்களுடைய படைப்பிலே பொதிந்து வைத்திருக்கும். அதை காட்டி கொடுத்துரும் யார் எழுதினாலும். எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. எம்ஜிஆர் என்ற ஒரு நடிகரையே முதலமைச்சராக இருந்தது தெரியும் நமக்கு. கண்ணதாசன் என்று ஒரு கவிஞர் இருந்தார். ரெண்டு பேரும் ஒரு துறையில இருந்து வேலை செய்தவங்க, திரைப்படத்துறையில. இவர் பாட்டு எழுதுவார், அவர் நடிப்பார், அவர் படமும் எடுப்பார் எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆர் படம் எடுக்கும்போது ஒரு முறை கண்ணதாசன் மேல கொண்ட வருத்தத்தினால, அரசியல் வருத்தத்தினால, என்னுடைய படங்களுக்கு கண்ணதாசன் பாட்டு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு அவர் பேச கேட்டுக்கொண்ட பட அதிபர்கள்லாம் பல பேர் அவரை விட்டுட்டு வேற ஒருத்தர் தேர்ந்தெடுத்து பாட்டெல்லாம் எழுதினாங்க. அப்ப ஸ்ரீதர் என்ற ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுத்தாரு, உரிமை குரல்னு ஒரு படம். அதுல ஒரு இடத்துக்கு ஒரு பாட்டு வேணும். உடனே 2-3 கவிஞர்கள் வச்சு எழுதி பார்த்தாங்க, ஒன்றும் சரியா வரல, இந்த இடத்துக்கு பொருத்தமாகவும் வரல. எப்பொழுதுமே அவர் ஒரு கவிதை தன்மையோடு இருக்கணும்னு நினைக்கிறார் பாட்டு, அது வரல. என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே கண்ணதாசன் போய், நீங்க ஒரு பாட்டு எழுதி கொடுங்க, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், ஆனா உங்க பேரை போட முடியாது, வேற ஒருத்தர் பேரை போட்டுக்கிறேன். பரவாயில்ல, அதனால குற்றம் இல்லை, நீங்க போட்டுக்கீங்க, எனக்கு பணம் தான் வேணும்னு பணம் வாங்கிட்டு எழுதி கொடுத்தாரு. பாட்டை படத்துல வச்சாச்சு. முதல்ல அதை அரங்குல லேசா ஓட்டிய வச்ச காட்டின எம்ஜிஆர்ட்ட காட்டும்போது இயக்குனரை கூப்பிட்டு, இது யார் எழுதிய பாட்டுன்னு கேட்டார். இது வாலி எழுதிய பாட்டு இருக்கவே முடியாது, இது கண்ணதாசன் எழுதிய பாட்டா தான் இருக்கும் அப்படின்னா. இந்த பாட்டு என்னன்னா, விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் சென்றல் காற்று உனக்காகவே வாழ்கிறேன். இந்த பாட்டுல இருக்கிற அந்த கவிதை அழகு ஒரு சினிமா பாட்டுங்கிற அந்த தகுதியெல்லாம் தாண்டி அற்புதமாக, மிக அழகாக அந்த இயற்கையை, இயற்கையின் தோற்றத்தை ஒரு காதலோடு இணைத்து பேசக்கூடிய அந்த மதிப்பை அந்த பாட்டுல பார்த்தார். அது அடையாளம் காட்டிடுச்சு. உடனே வேற வழி இல்லை, மறைக்க முடியாது. ஆமாங்க, இது கண்ணதாசன் எழுதிய பாட்டு தான் சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கனால சரி. உடனே மனம் மாறிட்டு இருக்கு, இனிமேல் என்னுடைய படங்களுக்கு கண்ணதாசன் எழுதட்டும் அப்படின்னு சொன்னார். அதனால இன்னார் எழுதிய பாட்டு என்று சொல்லிவிடலாம். குசேலோ பாக்கியானம் என்று ஒரு அருமையான ஒரு காப்பியம் இருக்கு.
அந்த காப்பியத்தை இன்று நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதனுடைய பெயர் யார் எழுதியிருப்பதுன்னா வல்லூர் தேவராச பிள்ளை என்பவர் எழுதிய காப்பியம் இருக்கும். வல்லூர் தேவராச பிள்ளை என்பவர் பெங்களூர்ல இருந்த ஒரு செல்வர். அவர் மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்தார், தங்க வைத்தார், விருந்தெல்லாம் செய்தார். சில பட்டு பட்டாடைகளை எல்லாம் தட்டுல வைத்து கொடுத்து ஒன்னும் கொடுத்து காலில் விழுந்து வணங்கி அடியேனுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன வேணும்? இங்கே இன்னும் 2 நாள் தங்கி இருந்து என் பேர்ல ஒரு காப்பியம், நான் எழுதியது போல ஒரு காப்பியம் எழுதி கொடுக்கணும். சரின்னு எழுதி கொடுத்தார். அந்த காப்பியம் தான் குசேலோபாக்கியானம். யார் எழுதியது? வல்லூர் தேவராச பிள்ளை எழுதியதுன்னு இன்றைக்கு போட்டிருக்கும். ஆனா உள்ள இருக்கிற பாடலை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இது மகாத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை தவிர வேற யாரும் இப்ப எழுத முடியாது. அவருக்கே உரித்தான கற்பனை இது, அணி இது, உவமை இது என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால காட்சி சரியாக காட்டி கொடுத்தவனால்தான் தெரிந்து முடிச்சது. கபிலரது பாட்டு, கபிலரது பாட்டுல என்ன அடையாளம் அப்படின்னா, மேலே இருந்து பாரியினுடைய பரம்புல இருந்து தேன் அப்படியே அருவியாக ஒடுகிறது. சிறிய இலையை உடைய மூங்கில்ல நெல் விளைகிறது. சொல்லுகிற போது சொல்லுவார், நெல் விளையுமேன்னு சொல்ல மாட்டார், நெல் விளையுமே என்பார், தேன் ஒழுகுமே என்பார். அந்த மிகுதியை சுற்றி காட்டுவதற்காக விரித்த விகாரமா பயன்படுத்துவார். இலக்கணத்துல அவ்வளவு நுட்பம் வாய்ந்தவர் கபிலர். கபிலருடைய பாட்டுல ஒரு சிறு பிழை கூட காண முடியாது. கபிலரது பாட்டு என்பது தெரிந்து முடிச்சு, பாரியது கொடைங்கிறது அதான். இவ்வாறு வருவதெல்லாம் தெரிந்து மொழி செய்தி. அடுத்தது நிலையின், அது தற்கடமை. புலவரது வறுமை, அவரை விட்டு போகிறதே இல்லை. வறுமை என்பது புலவர்களுக்கு இயல்பாக உரியது. ஏன் வறுமையா இருக்கிறான்னா அவனுடைய குணம்தான் காரணம். முரண்பாடு கொண்ட குணம். நிறைய செல்வம் இருக்கிறது ஒருவன் அவனை போய் பாடுனா அவன் கொடுப்பான்னா போக மாட்டேன், அவனை போய் பாடுறதாவது அந்த பண்பு தான் அவனை வறுமையா வச்சிருக்கு. அந்த ஆளெல்லாம் போய் நான் பாட மாட்டேன். ஐயா ஊறி கிளத்தல் ஐயாதாகிந்து என் சிறு சின்னாவே, ஐயாதெல்லாம் சொல்லி பாராட்டுறதுக்கு என்னுடைய சின்ன நாட்கால முடியாதியா என்று சொல்லுகிறான் புறநானூற்றுக்கு. அதனால வறுமையாக இருப்பதற்கு அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், வாங்கி தான் நியாயமாக பெற்று வந்த பொருளை சேமித்து வைத்துக் கொள்ள தெரியாது. இன்னோருக்கு இன்னாது என்னோடும் சூழாது எல்லோருக்கும் கொடுமதி மனைகளவோயே. குமாரனிடம் பெற்று வந்த செல்வத்தை புலவன் சொல்லுகிறான், எல்லாருக்கும் கொடு, உனக்கு முந்தி கடனா கொடுத்தவங்களுக்கும் கொடு, அப்படியெல்லாம் கொடுக்காதவர்களுக்கும் கொடு, தேவைப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடு. இது குமணன் நல்கிய செல்வம், இதை நாமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எல்லாருக்கும் கொடுமதி மனைகளவோயே எண்ணம். அதனால அந்த காரணமாக புலவனுக்கு வறுமை வரும். இந்த புலவனது வறுமை என்று வருகிற போது அது நிலை எனப்படும். அதுவும் தற்கடமை. நிலையின் வாழ்ச்சியின், இந்த வாழ்ச்சிங்கிற சொல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வாழ்ச்சி, வாழ்த்துதல். வாழ்ச்சி என்பது பிரிதின் கிழமை. வாழ்ச்சி என்பது பிரிதின் கிழமை. எப்படி? வாழுகின்ற இடம் என்று பொருள். வாழ்தல், வாழுகின்ற இடம் வாழ்ச்சி, வாழ்ச்சிக்குரியது. யானையது காடு, யானைக்கு உரியது அந்த காடு, வாழ்ச்சி, வாழ்ச்சி கிழமை. யானையது காடு என்று வரும். அவ்வாறு வருவன எல்லாம் பிரிந்து வேறுபடுவும் பிறவும். அதனால் பிரிந்து வேறுபடுவதல். பாலையது வெண்மை, ஊரினது வறட்சி என்று வரும். ஊரினது வறட்சி. அன்ன பிறவும், இவை போல்வன பிறவும். ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகும். தேங்காயது சுவையல், இது போல வருவதை எல்லாம் 17 இந்த வேற்றுமைக்கு, 6ஆம் வேற்றுமைக்குரிய பண்புகள். இந்த பொருள்ல 6ஆம் வேற்றுமை வரும் என்று சொன்னார். 7ஆம் வேற்றுமை, 7ஆகுவதே கண்ணென பெயரிய வேற்றுமை கிளவி. கண் என்பது வேற்றுமை.
இது எப்படி வரும்? 3 நிலைகள்ல வரும். வினை செய் இடத்தில் ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்தை உணர்த்தும், நிலத்தை உணர்த்தும், காலத்தை உணர்த்தும். 3ஐயும் வரும். இடமும் நிலமும் வேற யாரும் கேட்கக்கூடாது. இடம் என்பது அந்த வினை செய்யக்கூடிய இடம், நிலம் என்பது அதற்குரிய நிலைக்களம் அல்லது காலம். இப்ப பாருங்க, இடம், நிலம், காலம் 3ம் பற்றி வருவதுதான் இந்த கண் என்ற வேற்று. போரின் கண் என்றால் இடம், போரின் கண் வீரம் விளைத்தான் என்று சொல்லுகிற போது இடம். அதற்கு பிறகு வீரத்தின் கண் தோன்றுமோ கோடைத்தனம் அப்படிங்கிறது நிலம். அடுத்தது காலம், போர்க்காலத்தின் கண். காலம் போர்க்காலத்தின் கண், போர் நிகழ்கின்ற போது என்று பொருள். அவ்வாறு வருவன. இந்த வேற்றுமைக்கு மட்டும் எத்தனை உருவு பாருங்க. கண், கால், புறம், அகம், உள், உடை, கீழ், மேல், பின், சார், அயல், உடை, தே, வகை என முன், இடை, கடை, தலை, வலம், இடம் என அன்னபிரம் இத்தனையும் சொல்லி இதற்கு மேல இன்னும் இருப்பதை எல்லாம் 7ஆம் வேற்றுமை உருவுன்னு சொன்னார். இன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லப்பட்டிருக்கிற இந்த உருவுகளுக்கும் மேல பார்த்தோம்ல கூ உருவுங்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? என்ன, அது எழுத்து உருவு. ஒரு எழுத்து தான் வந்திருக்கு கூ உருவுங்கள். இங்க அப்படி இல்லை, முழு சொல்லே வந்திருக்கு. கண், கால், புறம், இதுக்கு பேர் சொல்லுருவு. அது எழுத்துருவு, இது சொல்லுருவு. இப்ப என்னென்ன பொருள்ல வருகிறதுன்னு பார்ப்போம். இந்த வேற்றுமை உருவுகள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதல்ல கண் இடப்பொருள்ல வருகிறது. ஊர்கண் இருந்தான். அடுத்தது கால், வந்த கால் அறிக, வந்த போது. அடுத்தது புறம், ஊர் புறம் போனான், ஊருக்கு வெளியே எக்ஸ்டென்ஷன், ஊர் புறம் போனான். மனையகத்து இருந்தான். வீட்டினுள் உறங்கினான். உள், உடை, உடை என்றால் பக்கம். அவனுடைய இருந்த தண்டமிழாசான் சாத்தறிவு உரைக்கும் சிலப்பதிகாரத்தில் வரும். அதாவது அந்த இடம் ரொம்ப அருமையான இடம் சிலப்பதிகாரத்துல. செங்குட்டுவன் மலைவளம் பார்க்க போயிருக்கிறான் தன்னுடைய துணைவி வேண்மாளோட. அங்கு குன்றக்குறவர்கள் வந்து தாங்கள் கண்ட காட்சியை சொல்லுகிறார்கள். வேண்டிய மரத்தின் நிழலிலே ஒருத்தி வந்து நின்றிருந்தாள். துயரமே உருவாக இருந்தாள். அம்மையே நீங்கள் யார் என்று கேட்டோம். நான் தீவினை செய்தவள், கணவனை இழந்தேன், அது அரசு கெட்டது என்று சொல்லி தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்தினாள். பிறகு விண்ணிலிருந்து ஒரு விமானம் இறங்கிற்று. அதில் வந்து அவரை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் என்ற அந்த காட்சியை குறவர்கள் சொன்னார்கள். உடனே செங்குட்டுவன், நம்முடைய மலைப்பகுதியில இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, இது என்னவென்று தெரியவில்லை என்ற உடனே யான் அறிகுவன் அவள் பட்டது அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அவர் கூட்டவே சீத்தலை சாத்தனார் போயிருக்கிறாரு. அவருடனே யான் அறிகுவன் அவள் பட்டது, எனக்கு தெரியும் அவள் பட்ட துன்பம் எல்லாம். அவனுடைய இருந்த தண்டமிழாசான் சாத்தனை உரை, அவன் உடை இருந்த, உடைன்னா இடத்து பக்கத்துன்னு பொருள், இடப்பொருள் 7ஆம் வேற்றுமை இருக்கு. அவனுடைய இருந்த தண்டமிழாசான் சாத்தனை உரை. தண்டமிழ் ஆசான்னு சொன்னார் பாருங்க, ரொம்ப அருமை. தண்டமிழ் ஆசான்னா அவனை போல தமிழ் பற்று உடைய ஒரு ஆளை பார்க்க முடியாது. வட சொற்கள் எல்லாம் தன்னுடைய மணிமேகலையில தமிழ் ஆக்கி இருக்கிறாரு. பல இடங்கள்ல பௌத்த சமயத்து சொற்களை எல்லாம் வட சொற்களாக இருந்தவற்றை எல்லாம் தமிழ் படுத்தி தமிழாக்கம் செய்து தந்திருக்கிறார் சாத்தனார். தண்டமிழ் ஆசான். இந்த உடைன்னா பக்கம் என்று பொருள். அவனுடைய இருந்த தண்டமிழ் ஆசான் சாத்து. அடுத்தது கீழ், பந்தரின் கீழ். ஆண்டாளம்மா பாடுறாங்க, பந்தரின் கீழ் தங்கத்து இருப்பார் போல வந்து தலைப்பெய்தோம். அங்கன் வானத்து அரசர் அபிமான பங்கராய் வந்து உன் பள்ளி கட்டிற்கீழ், என்னுடைய கட்டிலின் கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம். ஒரு சங்கமா இருக்கிறது போல வந்து நாங்கள் எல்லாரும் கூடி இருந்தோம் என்று கீழ் மேல். அடுத்தது மேல்,
வானத்தின் மேல் வானத்தின் மேல் வானத்தின் மேல் என்ன தோன்றுகிறது? வானத்தின் மீது மேல் வானத்தின் மீது மயிலாட கண்டே மயில் குயில் ஆற்றுதடி அக்கட்சி மயில் குயில் ஆற்றுதடின்னு பாரு வல்லதார். வானத்திற்கு மேல மயில் குயில் ஆற்றுதான். அது என்னது மயில் குயிலாவது? யாராவது எழுதிட்டாங்களா பாருங்க உரை? எழுதியிருக்க மாட்டாங்க. வல்லதாரை புரிந்து உள்ளது ரொம்ப எளிமையான பாட்டுன்னு நினைக்கிறோம். எவ்வளோ ஆழமான பொருள்லாம் அதுல இருக்கு. வானத்தின் மீது மயில் ஆட கண்டே, விழுந்து பார்த்தாலும் வானத்துல மயில் ஆடிப்பான், திடீர்னு மயில் குயிலாயிப்பான். என்ன மாற்றம் இது அப்படின்னா, மயிலுக்கு ஏராளமான நிறம், அவ்வளவு நிறங்கள் இருக்கு. அப்படி வானத்துல திடீர்னு பார்த்த சேப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள் எல்லா நிறமும் இருக்கு. அந்தி பொழுது அப்படியே டக்குன்னு எல்லாமே மாறி கருப்பாச்சு, இருள் பறந்தது. அது எப்படின்னா, மாயை பல வகையான தோற்றங்களை காட்டிக் கொண்டிருந்தது. திடீரென்று எல்லாம் மறைந்து ஒரே நிறமாக இறை என்ற ஓர் உணர்வு தருவதாக அமைந்ததுங்கிறத அவர் சொல்றாரு. தன்மை மாறி ஒருமை வந்தது. பல நிறங்களை உடைய மயிலின் தோற்றம் மாறி ஒரு நிறமுடைய குயில் வந்தது. அதுதான் வானத்தின் மீது மயிலாட கண்டே மயில் குயில் ஆட்சிதடி அக்கட்சி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான நுட்பமான தத்துவத்தை விளக்குகிற ஒரு பாட்டு வளர்த்திருக்காங்க. அது ஓதாது உணர்ந்த ஒரு பெரிய ஞானி. சரி, கீழ் மேல் பின் பந்தரின் கீழ் வானத்தின் மேல் என்று பார்த்து, அடுத்தது சார் பின் காலத்தின் பின் கார்காலத்தின் பின் வா என்றான். பின்னர் இவங்களை வீட்டின் பின்னு காட்டுவதுதான் பொருத்தமா இருக்கும். வீட்டின் பின் என்றால் வீட்டின் பின்னால் இடம். சார் கரையின் ஒரு சார் இருந்தது அந்த மரம், கரையின் ஒரு சார். அடுத்தது அயல், ஆற்றயல் எழுந்த அச்சி குறுந்தொகையில் வருது. ஆற்றுக்கு அயலே எழுந்த, அயல்னா பக்கம். அடுத்தது புடை, புடைனாலும் பக்கம்தான். அடுப்பின் புடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் புடை பக்கம் என்று பொருள். அடுத்தது புடை தே திசை என்று பொருள். தே தே என்றால் அந்த திசை, திசைக்கண் என்று பொருள். தே வகையா முன் சான்றோர் முன், ஊர் முன், இடை ஊரிடை தோன்றினான், வானிடை தோன்றியது. கடை ஊர்க்கடை இருந்தது அந்த ஆறு. தலை ஊர் தலை இருந்தது, ஊரின் தலைமையான இடத்தில் இருந்தது இந்த கடை. ஊர் தலை, கடை தலை வலம், வலம்னாலும் கை வளர்த்தது, கை வலப்பக்கத்தது, கை இடத்தது என்று வருவது. இவையெல்லாம் ஏழாம் வேற்றுமை உருவுகள். இந்த அனைத்து பொருளுக்கும் என்ன பொருள்? எல்லாம் இடப்பொருள் குறித்த. அதான் ஏழாம் வேற்றுமையில வசதி என்னன்னா, எதா இருந்தாலும் இது இடப்பொருள் தான் வரும். இவ்வாறு இடப்பொருள் வருவது ஏழாம் வேற்றுமை. கடைசி நூற்பாவில் வேற்றுமை பொருளை விரிக்கும் காலை ஒரு தொடருக்கு கொடுத்துடுறோம். இவ்வாறு வருகின்ற தொடரை நாம இப்ப மலை வீழ் அருவி இருக்கு, மலை வீழ் அருவி அப்படின்னு இருக்கு. அதே போல மலை வீழ் அருவின்னு என்ன பொருள்? மலையின் கண் வீழ் அருவி, மலையின் வீழ் அருவி, மலையிலிருந்து விழுகின்ற அருவி. வேற்றுமை பொருளை விரிக்குங்காலை ஈற்று நின்று எழும் தொகைவையும் பிரிந்து, அந்த தொகை சொல்லா இருக்கிறதுல வீழ் அருவி இருக்கு, அதையும் விரித்து அது ஒரு தொகை. அது என்ன தொகை? வீழ் அருவின்னா வினைத்தொகை. சில இடத்துல மட்குடம்னு வருகிறது வச்சுக்குவோம். அது என்ன வேற்றுமை? மன்னார் ஆகிய குடம் அப்படின்னா அதை விரித்து சொல்லணும். விரித்து சொல்லும் போது என்ன வருது? பல்லாராக விரிந்து பொருள் தருது. எப்படி? மண்ணால் குடம்னு வந்தா சரியா இல்லை, மண்ணால் ஆகிய குடம்னு வருது. அப்ப மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைன்னு சொல்லணும். கருங்குழல் அப்படின்னு வருகிறது. கருங்குழல் பேசினாள்
அப்படின்னு சொன்னா கருமையான குழலை உடையவள், அது அன்மொழி தொகை. இப்படி பலவேறு வகையாக வினைத்தொகையாக, பண்பு தொகையாக, வேற்றுமை தொகையாக எல்லாம் வரக்கூடியவற்றை எல்லாம் பிரித்து பார்த்து சொல்லுவதற்கு உரியன. ஈர்த்து நின்று இசைக்கும் எல்லா சொற்களும் விரித்து பொருள் காண்பதற்கு உரியன அப்படின்னா. அதனால வேற்றுமை குறித்து வருகின்ற தொடர்களில் வரக்கூடிய தொகைகளை எல்லாம் கூட பிரித்து பார்த்தால்தான் பொருள் விளங்கும். தாழ்குழல் என்றால் தனியா சொன்ன தாழ்குழல் தாழ்ந்த, தாழ்கின்ற, தாழ்ச்சியை உடையன்னு பொருள். இரண்டாம் இடத்துக்கு உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சரி, அப்படி விரித்து பொருள் சொல்லு, தாழ்ச்சியை உடைய குழல். சரி, அதே தாழ்குழல் வந்தாலும் சொல்லிட்டு அது கூந்தலை குறிக்காது, பெண்ணை குறிக்கும். அது எப்படி விரித்து சொல்லணும்? தாழ்ச்சியை உடைய குழலை உடைய பெண் அப்படின்னு விரித்து சொல்லு. இப்படியெல்லாம் வேற்றுமையை பொருட்டு தூக்கி வருகின்ற தொடர்களை பரவாறாக பொருள் விளங்குமாறு விரித்து சொல்ல வேண்டும் என்று அதற்கு இடம் சொன்னார். அதோட வேற்றுமையில் முடிந்திருக்கிறது. இனி ஒரு வேற்றுமையினுடைய இடத்துல இன்னொரு வேற்றுமை வந்து மயங்கும், வந்து சேர்ந்து நிற்கும். அது வேற்றுமை மயக்கம் எனப்படும். அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுவாரும் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.